Yes, audio video all clear? Yes, so let's get started. So I would like to welcome you all for the PW channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது reproductive health அப்படிங்கிற அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய என்டையர் கான்செப்ட்ஸ் பத்தி இன்னைக்கு குயிக்கா நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். எஸ், ரெடியா இருக்கீங்களா? ஒரு thumbs up, ஒரு ஃபயர் தட்டி விடுறீங்களா? எஸ், ஆல் குட். எஸ், so நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். Okay, so reproductive health is the second chapter zoology la. First chapter on reproduction, human reproduction அப்படிங்கிற சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாப்டர் படிச்சிருந்தாதான் இந்த சாப்டர் நமக்கு கரெக்டா புரியும். am I right or not? எஸ், இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட ஜுவாலஜி சார் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் கம்ப்ளீட்டா நடத்தி இருந்தாரு. ஹோப் ஆல் தட் இஸ் வெரி கிளியர் ஃபார் யூ ஆல். இன்னைக்கு நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் படிக்கலாம். இதுல இருந்து கன்ஃபார்மா உங்களுக்கு நீட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, போர்டு எக்ஸாமா இருந்தாலும் சரி, கன்ஃபார்மா கொஸ்டின்ஸ் வரும். இது ரொம்ப குட்டி சாப்டர், கரெக்டா? மற்ற சாப்டர் எல்லாம் கூட பெருசா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்டா இருக்கும், குட்டியா வெறும் 4 பேஜ் தான் இந்த சாப்டரே இருக்கும். So NCERT லைன் பை லைன் படிக்கிறது கன்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அசோசியேஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அப்பதான் நம்மளால எழுத முடியும். எஸ், those who are watching ஒரு மெசேஜ் chat boxல கிடைக்குமா? So that we can get started with the session. Reproductive health. Yes. So இன்னைக்கு நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற டாபிக்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா we will be going for the medical termination of pregnancy. Okay, and then followed by the STDs. So STDs ரொம்ப பெரிய ஒரு சினாரியோ போயிட்டு இருக்கு கரண்ட்லி. இப்ப கூட இந்தியால லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நிறைய பேருக்கு STDs இருக்கிறது வந்து they found it and it has become a big talk of the town இருந்துச்சு. So அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். And then at the end we'll be learning about the infertility and the infertilityக்கான ட்ரீட்மெண்ட் தான் இந்த ART, assisted reproductive technologies அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பத்தியும் பார்க்க போறோம். Right, let's go get into the topic itself. So reproductive health, yes, we know that. So இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே ஈக்குவலா இதனால ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. So how to overcome all these problems அப்படிங்கிறதையும் how to make it very easy and simple for a healthy lifestyle பத்தி இன்னைக்கு கான்செப்ட் எல்லாமே பார்க்க போறோம். And coming to this reproductive health அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்மளோட WHO எப்பயுமே டெஃபினிஷன், எல்லாத்துக்குமே WHO டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஹெல்த் ரிலேட்டடாக எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து நம்மளோட WHO will be giving the proper definition. Correct? Yes, so let us see what WHO has given for the reproductive health. So World Health Organization defined or gave the definition for reproductive health as like reproductive health is the total well-being of all the aspects of reproduction, that is physical, emotional, behavioral and social. Just because அவங்களோட reproductive organs ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க reproductively healthy அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கரெக்டா? சோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ராப்பரா இருக்குங்கிறது ரொம்ப அவசியம். கரெக்டா? எஸ், பிசிக்கலாவும் அவங்க ப்ராப்பரா இருக்கணும், இமோஷனலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வாட் இஸ் டு பி லைக் வாட் டன் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ஒரு கிளாரிட்டியோட இருக்கணும். அண்ட் தென் தேர் பிஹேவியர் ஆல்சோ, பிஹேவியர் ஷுட் நாட் அஃபெக்ட் தி அதர் இண்டிவிஜுவல்ஸ். அண்ட் தென் சோஷியலி ஹவு டு இன்டராக்ட் வித் த சொசைட்டி அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். These 4 terms are really important for the reproductively healthy individual or the healthy society itself. Right, my dears? Yes, this is an important question. So, இது கூட statement type ல கேட்டிருக்காங்க. What is the proper definition of reproductive health that is given by WHO அப்படிங்கிறது one of the question தான். Let us go ahead for the next. Yes, so reproductive health ஓட problems and strategies பத்தி first பார்க்கலாம். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே அந்த பிரச்சனையை எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி யோசிக்க முடியும். So coming to the problems of reproductive health, let us learn that. Yes, so இந்தியாவை பொறுத்த வரைக்கும் reproduction ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பயங்கர டாக் ஆஃப் தி வேர்ல்டா இருந்திருக்குது. கரெக்டா? எஸ், so India initiated reproductive health programs, that is family planning, in the year of 1951. இதுவும் one of the important question, board exam question தான். Okay, so family planning எப்போ introduce பண்ணிருக்காங்க? Since the population was enormously growing, நம்மளோட கவர்மெண்ட் வந்து they have introduced family planning in the year of 1951. இது கன்ஃபார்மா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய டைம் எக்ஸாம்ல வந்திருக்கிற இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட், wider reproduction related areas are in operation under the reproductive and child health care programs. இதுவும் ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
RCH stands for what அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. RCH என்னப்பா? Reproductive and Child Health Care Programs. Got it, my dears? So what is the meaning of RCH? Reproductive and Child Health Care. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லையா? So reproduction related-ஆவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி we have to go ahead with the child health care also. We have to care the child. It's not only that individual, அதாவது ஒரு adult stageல இருக்கிறவங்க மட்டும் பத்திரமா இருந்தா பத்தாது. அவங்களுக்கு பிறக்கிற யங் ஒன்ஸோட உயிரையும் சரி அவங்களோட ஹெல்த்தையும் சரி ப்ரொடெக்ட் பண்றதுல reproductive health plays a role. Hi Shanu, welcome to the class, my dear. So let's go ahead for the next one. Yes, so RCH கான definition exam கொண்டுக்கு வரைக்கும் நம்ம 3 question பார்த்திருக்கோம். எக்ஸாமுக்கு என்ன மாதிரி question வரும் இல்ல 3 question பார்த்திருக்கோம். Coming to the next one, about the awareness and stuff. Okay, so RCH வந்து எது முக்கியமா வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். Yes, to give the awareness about the reproduction related aspects for creating a reproductively healthy society. So இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் what is the meaning of good touch, bad touch எல்லாமே தெரியும். இதே வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ஸ்கூல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே எஜுகேட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே ரைட், ஃபர்ஸ்டா எல்லாத்துக்குமே அது தெரிய வரணும். வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், how we have to stay healthy, what is unhealthy அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்டா என்ன பண்ணணும்ப்பா? அவேர்னஸ் கொடுக்கணும். எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமே அவேர்னஸ் கொடுக்கணும். And then coming to the next one, educate the people about the birth control techniques and all. So நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? So இந்த மாதிரியான birth control methods எல்லாம் இருக்குது. We can stop the population, we can control the population அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். Right? So educate பண்ணணும், people educate பண்ணணும் birth control பத்தி. And care and pregnant mothers எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோமா? We have to educate about how to take care of themselves. Okay, pregnant ஆகிறப்ப அவங்களோட ஹெல்த் எப்படி பாத்துக்கிறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். So voice is not clear-ஆ? அப்படியாப்பா, voice is not clear-ஆ? Can I get the confirmation box for watching, please? So let me also check it once again. Yes, so voice is not clear-னு சொல்றாங்க. Okay, so இப்போ நான் பேசுறேன், ட்ரை பண்ணி பாருங்க, செக் பண்ணிட்டு சொல்லுங்க. Yes, Sir Raman. Yes, so please take it and let me know. I'm talking once again. Yes, so if it is clear, please give me the thumbs up. Okay, so we have to educate the people regarding the birth control. It is available. Everyone can access to that birth control அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரணும். And then pregnant mothers ஓட ஹெல்த் அவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரணும். So is it clear? Voice is clear? இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க பார்க்கலாம். Chat boxல ஒரு கன்ஃபர்மேஷன். Raman Shanu, yes or no? So postnatal care of mother, postnatal என்னப்பா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அம்மாவோட ஹெல்த் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? Because the parent or the mother will be lactating, right? So அப்ப அவங்களோட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி எல்லாம் எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளால educate பண்ணி ரெடி பண்ணிக்க முடியும். And importance of breastfeeding and equal opportunities for male and female child, everything is under the RCH. So RCH குள்ளார பாத்தீங்கன்னா இது எல்லாமே வரும். எல்லாமே RCH என்னது? அவங்க கையில எடுத்து போட்டு இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அவங்க கொண்டு வருவாங்க. புரிஞ்சுதா? Yes, those are watching, all clear, my dears? And then awareness of problems due to the population explosion, social evils பத்தியும், and then நிறைய social evils நடந்துட்டு இருக்கும். அதை பத்திலாம் தெரிஞ்சாதான் நமக்கு அது வராம தடுத்துக்க முடியும். கரெக்டா? Yes, and then sex abuse and sex related crimes பத்தி எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியணும். ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பர் பார்த்துதான் எல்லாத்துக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லாம இதை இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். We have to get to know that these are all the crimes that is happening and how to protect in such scenarios. Accidentally, if somebody is landing in such scenarios, how to protect them அப்படிங்கிறது எல்லாமே we have to educate them. So who is educating, my dears? RCH. So what is the full form of RCH? Reproductive and Child Health Programs. Okay, yes, so very very important ஆன
ஒரு ஃபுல் ஃபார்ம் ரிப்ரடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல எல்லாமே இந்த எல்லா விஷயத்தை பத்தியுமே RCH ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து they'll be going and doing lot of like what awareness programs across India or how much ever is possible. Okay, and coming to the next one is a needs of sex education in schools. We all know that how important it is. நீங்க எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை எவ்வளவு பேர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டா? எஸ், நிறைய பேருக்கு இந்த வந்து ஒரு அவேர்னஸ் நிறைய டைம் வந்திருக்கும், நிறைய டைம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த பிலிம் ஜனநாயகம் பிலிம்ல கூட சொல்லிருப்பாங்க வாட் இஸ் குட் டச் வாட் இஸ் பேட் டச். யாரெல்லாம் பார்த்துருப்பீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சிஎம் விஜய் சாரே வந்து they would have told what is good and what is bad அப்படிங்கறத பத்தி they would have told. பாத்தீங்களா? yes or no, what is good touch what is bad touch எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. how to like what if something is unfamiliar or uncomfortable அப்படிங்கிறப்ப how to raise their voice, how to like what bring it to the higher officials அப்படிங்கிற விஷயத்துல இருந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. நம்மளோட டிவில சொல்றாங்க, இப்ப நம்மளோட புக்ஸ்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ்ல தனியா இந்த மாதிரி கிளாஸஸும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. So to provide the right information about the sex related aspects, it helps to avoid the sex related myth. So that will be like what myth, இப்படி தொட்டா அப்படி தொடக்கூடாது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மித் மிஸ்கன்செப்ஷன் எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்காக நம்ம ப்ராப்பரான எஜுகேஷனை கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்லேயே கொடுக்கணும். To give proper information about the reproductive organs, adolescence and related changes, safety and hygiene பத்தியும் and sexual practice and sexually transmitted diseases பத்தி எல்லாம் சொல்லும் போதுதான் individuals will get to know how hard it is if something goes wrong. STDs மாதிரியான ஒரு scenarios create ஆச்சுன்னா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் they all will be taking care of their health அப்படிங்கறத சொல்றாங்க. So நீங்க எல்லாம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. Hopefully you all will be aware of all these things and you will be like what cautious enough to protect yourself and your friends as well. Am I right, my dears? I'm coming to the next one. Yes, so sex education மூலமா நிறைய விஷயங்களை நம்மளால பெட்டர் ஆக்கிக்க முடியும். ரைட்? So better body image, better healthy relationships கொண்டு வர முடியும். எல்லாத்துக்கூடயும் எது வந்து கரெக்ட் தப்புன்னு தெரிஞ்சா healthy relationships மெயின்டைன் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாமே வந்து all like what interdependent மாதிரி தான் எல்லா விஷயத்துலயுமே. எஸ், so sex educationல ஈக்குவாலிட்டியை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தியும். and then lot of like what mis informations are there. அதெல்லாம் எப்படி வந்து நம்ம சார்ட் பண்ணிட்டு வாட் இஸ் கரெக்ட்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். and coming to the next one about the population explosion. so இந்தியா சைனா அப்படின்னாலே என்னது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் நமக்கு தெரியும். நான் அவ்வளவு தூரம் அன்கண்ட்ரோலபிளா போய்கிட்டு இருக்கு பாப்புலேஷன். ரைட்டா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஜஸ்ட் லைக் தட் அவங்களுக்கு வந்து all they want is like what having lot of children, right? They will not even mind whether the child is getting cared or not, right? அந்த மாதிரி நிறைய scenarios இருக்கிறது நம்ம பார்த்திருப்போம். and coming to the next one, yes, so population explosion and birth control பத்தி பார்க்கலாம். in the year of 1900, okay, the world population was around world population வந்து எவ்வளவு இருந்துச்சு? வெறும் 2 billion தான் இருந்திருக்குது. so 2 billion, okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चंस தான் நிறைய டைம் வந்திருக்கு. assertion and reasoning ஸ்டேட்மெண்ட் டைப்ல இந்த நம்பர்ஸ் எல்லாமே நிறைய டைம் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. okay, yes, so Gayatri is telling again voice is not clear. okay, let me check.
So இப்போ voice clear இருக்கா? Gayatri, is it clear, my dear? Can I get the confirmation? Voice is clear? Yes. So ஒரு confirmation கொடுத்தா fine இருக்குமே. So listening. Yes, okay. So in 1900, the world population was around 2 billion. That is 200 million தான் இருந்திருக்கு. Okay, by 2000 only 1900 க்கு 2000 க்கு என்னது ஒரு 100-year difference இருக்குது. So அதிலே என்ன ஆயிடுச்சாமா, it got rocketed to 6 billion. It got rocketed to 6 billion. Okay, so those who are watching, please give me the confirmation. Voice is clear, all good? Yes, all good. இப்போ clear-ஆ இருக்கு இல்லையாப்பா? Okay, let's go get started. Let's continue with this. So வெறும் 100 yearsலே என்ன ஆயிடுச்சு, 2ல இருந்தது 6 ஆயிருச்சு. Okay, and then coming to the next one about the other things. So அது world population பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவோட population பத்தி பார்க்கலாம். So population was nearly 350 million at the time of independence இந்தியால. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு எப்போன்னு தெரியும், 1940s கிடைச்சிருந்தது. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்காக நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை தொலைச்சாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாப்புலேஷன் வந்து எப்படி இருந்துச்சாமா, நியர்லி 350 இருந்தது at the time of independence and it reached to 1 billion. இந்தியாவில் மட்டுமே 1 billion ஆயிடுச்சு எப்போ, 2000ல. ஸோ ஒரு 55 வருஷத்துல என்ன ஆயிடுச்சாமா, it has become அப்படியே 1 billion ஆயிடுச்சு. 350 மில்லியனுக்கும் 1 பில்லியனுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. எஸ், அண்ட் கிராஸ்ட் 1.2 billion பை த இயர் ஆஃப் மே 2011. அப்போவே என்ன ஆயிடுச்சாமா, 1.2 பில்லியனுக்கே போயிடுச்சு. இட் மீன்ஸ் எவ்ரி 6th person in the world is an Indian அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷனையும் வேர்ல்டோட பாப்புலேஷனையும் கம்பேர் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. வேர்ல்டுலேயே எவ்வளோ இருந்திருக்கு 2000 அப்போ, வெறும் 2 billion தான் இருந்திருக்கு. ஓகே, எஸ், எப்போ 1900 அப்போ, அதுக்கப்புறமா 2000 அப்போ 6 பில்லியன். இந்த 6 பில்லியன்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, 1 out of 6, 1 is Indians contribution. கரெக்டா? எஸ், so that is how the contribution was. எஸ், அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 6ல 1, 6 பேர்ல ஒருத்தனாவது இந்தியன் அந்த மாதிரி ஒரு கவுண்ட்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு 2011 சென்சஸ், 2011ல சென்சஸ் எடுத்தப்போ வந்து பாப்புலேஷன் growth rate was less than 2%. எஸ், a rate which our population could increase rapidly அப்படிங்கிறதா இருந்திருக்குது. எஸ், ஸோ இப்போ சென்சஸ் எடுத்துக்கிட்டு இனிமேல் தான் எடுக்க போகிறாங்க. டிஜிட்டல் சென்சஸ் இனிமேல் தான் வரப்போகுது. ஓகே, எஸ், அக்கார்டிங் டு 2011. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னதுப்பா, ஸோ எந்த இயர் வரைக்கும், 2000ல எப்படி இருந்துச்சு, 2011 அப்போ என்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அண்ட் தென் கம்ஸ் அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் ரிப்போர்ட் படி our population growth was less than 2%. Okay, yes, இதுவும் statement type question at which our population could increase rapidly ங்கிற ஒரு சினாரியோல இருந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் சென்சஸ் கொண்டு வர போறாங்க. எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, 2011க்கும் 2026க்கும் ஆல்மோஸ்ட் 15 years. எஸ், ஸோ இந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷத்தோட எண்ட்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. டிஜிட்டல் சென்சஸ் தான் வந்து கொண்டு வர போறாங்க. இந்தியாஸ் நெக்ஸ்ட் சென்சஸ் ஸ்கெட்யூல்டு ஃபார் த இயர் ஆஃப் 2027. ஸோ அப்படின்னா நீங்கள் 2027ல நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் மோஸ்ட்லி இனி அடுத்தது வந்து 2027 தான். ஸோ அப்போ பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதே நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸாம் 2028ல நீட் எக்ஸாமோ அந்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு இதோட ரிப்போர்ட்டோட ரிசல்ட் வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியாவில் conduct its next national-wide population census after the year of 16 years. Okay, yes, so this census will commence in the April 1, 2026 ஸ்டார்ட் ஆகி கன்க்ளூட் ஆகிறது எப்போமா, 2027ல தான் கன்க்ளூட் ஆகும். எஸ், ஸோ பாருங்களேன், ஒரு பீரியட் ஆஃப் எவ்வளோ மாதம் கொண்டு போகிறாங்க பாருங்க. 11 monthsக்கு வந்து அவங்க சென்சஸ் எடுக்கிறாங்க. வித் March 1, 2027, எப்பவுமே ஃபினான்ஷியல் இயர் தானே, மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஆஸ் த ரெஃபரன்ஸ் டேட் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த countries also. So it marks the first digital census and the first post-independence census that include caste enumeration இருந்து எல்லாமே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எடுத்த சென்சஸா இருக்கும். Got it? So this is another information. There will be a question. அடுத்ததா சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ல questions வரலாம். புரிஞ்சதா? Yes, there may be a question. Got it, my dears?
எஸ். ஸோ இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது உங்களோட கரண்ட் ஜென்ரல் நாலேஜ் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை பற்றி கூட உங்களுக்கு இந்த வருஷம் போர்டு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல். எஸ். ஸோ இவ்வளோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரிசோர்ஸஸ்க்கு பயங்கரமாக பஞ்சம் வந்துடும். கரெக்டாக தெர் வில் பி லாட் ஆஃப் லைக் வாட், ஒரு பத்தாமல் ஒரு சினாரியோவே உருவாயிட்டே இருக்கும். கரெக்டாக அதை எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்கல்கேட் பண்ண ஆரம்பிக்கணும். எஸ். ஸோ ரீசன் ஃபார் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வி நோ தட். எஸ், இன்க்ரீஸ்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஃப்ரீயாக வேக்சின் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணதுனால பாப்புலேஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது. நெட்டாலிட்டி ரேட் வந்து பெருசாக இல்லவே இல்லை. ஓகே, பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அண்ட் ரேபிட் டிக்ளைன் இன் த டெத் ரேட், மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், அண்ட் தென் இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட், அது எல்லாமே என்ன இருக்கமா டிக்ளைன் ஆகிருக்குது அப்படிங்கிறதா விஷயமே. இங்கே எல்லாமே டிக்ளைன், டெத் ரேட் டிக்ளைன் ஆகிருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் திடீர்னு ஒரு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சுன்னா கூட அப்போ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணால் இம்மிடியட்டாக ஆம்புலன்ஸ் வருது. அந்த மாதிரி நிறையா நமக்கு வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ் டேக்கன் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் பாடி, டு prevent us from lot of diseases by introducing lot of vaccines. All those things have come. Okay, my dears, புரிஞ்சுதா? Yes, increase in number of people in the reproducible age is also a reason for population explosion. கேட்பாங்க, give me the 3 reasons for population explosion அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டா இதெல்லாம் எழுத தெரியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால டெத் ரேட் எல்லாமே கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை சொல்லணும், ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் அடுத்த சென்சஸ்லேயுமே வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்ல தெரியணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் பார்க்குறோம். ஸோ வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ், என்ன ஆகும்? இம்பாக்ட்ஸ்னா என்னது? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் இம்பாக்ட்ஸ். காட் இட் மை டியர்ஸ்? எஸ். ஸோ ஸ்கேர்சிட்டி ஆஃப் பேசிக் ரெக்வயர்மெண்ட், தட் இஸ் ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங். காட் இட்? எஸ். ஸோ ஃபுட்டு, ஷெல்டரு, கிளாத்திங் எல்லாமே பத்தாம போயிடும். பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக பத்தாம. இப்போ வந்து நம்மளோட இலான் மஸ்க்கு அந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பாப்புலேஷனே என்ன ஆனாலும் அவ்வளோ பாப்புலேஷன்ஸையும் வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான நிறையா புது புது டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் வந்து அமெரிக்கா வாஸ் டெல்லிங் தட் இன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்டுக்குமே பஞ்சம் வராத மாதிரி நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவோம், எல்லாமே ரெடி பண்ணிடுவோம், அந்த மாதிரி டெக்னாலஜி உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் பர் லைக் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது, அதெல்லாம் தான் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பார்க்கும்போது எதுவுமே பஞ்சம் வராது, எல்லாமே நமக்கு கிடச்சிரும், அந்த மாதிரி ஒரு சினாரியோ உருவாயிடும். கமிங் டு த கண்ட்ரோல் மெஷர்ஸ், ஸோ மோட்டிவேட் ஸ்மாலர் ஃபேமிலிஸ். எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மாலர் ஃபேமிலிஸ் வச்சுக்கிறது தான் நல்லதுங்கிறத பற்றி அவங்க கிட்ட சொல்லணும். எஸ். ஸோ ஹவு கேன் தி மெயின்டைன் ஸ்மாலர் ஃபேமிலிஸ்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் ஸ்மாலர் ஃபேமிலிஸ் மெயின்டைன் பண்ணிக்க முடியும்னு நமக்கு தெரியும். அண்ட் தென் அவேர்னஸ் அபவுட் தி ஹும்டோ ஹுமாரேடோ. ஓகே, ஹம்டோ ஹமாரேடோ அப்படிங்கிறது என்னது? V2 அண்ட் R2 அப்படின்னு சொல்லி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு பாலிசி. 2 சைல்டு மேக்ஸிமம் வந்து 2, இல்லைன்னா சப்போஸ் இஃப் தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் 2 தே கேன் அட்லீஸ்ட் ஹேவ் ஒன்லி 1 அப்படிங்கிறத ஒரு நார்ம்ஸை எல்லாருமே அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்போ ரொம்ப ஈஸியாகிடும். கரெக்டாக? அண்ட் தென் சேச்சுரேட்டரி ரைஸ் ஆஃப் மேரேஜபிள் ஏஜ் ஆஃப் த ஃபீமேல்ஸ். ஸோ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டால் எனக்கு 14 இயர்ஸ்லேயே கல்யாணம் ஆயிடுச்சு, 14 இயர்ஸ்லேயே குழந்தை இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மேரேஜபிள் ஏஜை இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஏமாற்றி கவர்மெண்ட்டை ஏமாற்றிட்டு பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்? அண்ட் தென் மேல்ஸோட லைக் வாட் மேரேஜபிள் ஏஜ் வந்து 21 ஆகும், ஃபீமேல்ஸோடது 18 ஆகும். இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ப்பா, எக்ஸாமுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு 18, மேல்ஸ்க்கு 21 அப்படிங்கிறது தான் மேரேஜபிள் ஏஜாக மாற்றும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னது, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அவங்களால அந்த குழந்தை கேர் பண்ணிக்க முடியுமா முடியாதா, வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். கரெக்டாக? எஸ். அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி
கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸை பற்றி தெரிய வந்தாதான் எல்லாரும் அதை யூஸ் பண்ணிட்டு பர்த் கண்ட்ரோலை வந்து நம்மளால வந்து நம்ம சொசைட்டியில் பார்க்க முடியும், ரைட்? ஸோ வாட் ஆர் த லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் எந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக பர்த் கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எஸ், ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அந்த கான்ட்ரசெப்டிவ் எது யூஸ் பண்ணாலும் சரி, காண்டம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன யூஸ் பண்ணாலும் சரி, என்னவா இருக்கணும், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் போர்ட் ஆஸ் வெல் அஸ் நீட் கொஸ்டின். ஓகே, இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 1 2 3 போட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிறைய டைம் எக்ஸாமுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே, ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஐடியல்னா எனக்கு இதுதான்ப்பா பெஸ்ட் கான்ட்ரசெப்டிவ் அப்படின்னு எதை நீங்கள் சொல்வீங்க, எப்படி நீங்கள் பெஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு அது கொண்டு வருவீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா that will be considered as the best contraceptives. Got it? Yes, so user friendly-ஆ இருக்கணும் and easy-ஆ available-ஆ இருக்கணும் and effective-ஆ இருக்கணும். What is the meaning of effective, my dears? ஸோ யூஸ் பண்ணுறதே வந்து பர்த் கண்ட்ரோலுக்காக தான். கண்டிப்பாக பர்த் கண்ட்ரோல் நடக்கணும். ஓகே, ஃபெயிலியரே இருக்கக்கூடாது, கன்ஃபார்மாக பர்த் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எஃபெக்டிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங். அண்ட் தென் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிவர்சபிள், திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியறதா இருக்கணும். அண்ட் தென் நோ ஆர் லைக் வாட் லெஸ்ஸர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கணும். ஸோ ரிவர்சபிள், லெஸ்ஸர் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே காமனாக தெரிஞ்ச விஷயம். ரிவர்சபிள்னா என்னது, கான்ட்ரசெப்டிவ்காக யூஸ் பண்ணுறோம், திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து இஃப் தே வாண்ட் அ பேபி தே ஷுட் பி ஏபிள் டு கெட் த பேபி ஆல்சோ. ஸோ அதுக்கு பேர் தான் ரிவர்சபிள். அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக இருக்கக்கூடாது. நிறையா வந்து மாத்திரைகள் எல்லாம் நிறைய சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக வரும்னு உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அன்வான்டாக தேவையில்லாத விஷயத்துக்காகலாம் வந்து நம்ம டேப்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ். இதே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத கான்ட்ரசெப்டிவ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் தென் தே ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் த செக்ஷுவல் drive or desire or the sexual act of the individual. ஸோ அவங்களோட அந்த எமோஷன்ஸ், ஹார்மோன்னால வரக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அப்படி வரும்போது they should not get driven by this contraceptive. ஓகே, ஸோ அந்த யூஸ் பண்ணுற அந்த கான்ட்ரசெப்டிவ் வந்து அவங்களோட எமோஷன்ஸ்லையோ இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையோ வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஸோ கான்ட்ரசெப்டிவோட வேலை என்னது, பர்த் கண்ட்ரோல் மட்டும்தான். அது மட்டும்தான் அவங்க பண்ணணும். ஃபர்டிலைசேஷனை தடுக்கணும், இம்ப்ளான்டேஷனை தடுக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணணும். எஸ், ஹாய் அருணை. எஸ், வெல்கம் டு த கிளாஸ் மை டியர். எஸ், ஓகேப்பா, லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 6 பாயிண்ட்டும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த 6 ப்ராப்பர்ட்டியையும் எழுத தெரியணும். ஓகே, இது யாருமே இருந்தாதான் that will be considered as an ideal contraceptive. ஸோ நம்ம இப்போ என்னென்ன கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா அதில் யார் ஐடியல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வரும். கரெக்டா? எஸ், லெட்ஸ் கோ அண்ட் see about that. கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். நேச்சுரல் ஆர் ட்ரெடிஷ்னல் மெத்தட், அண்ட் தென் பேரியர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட், இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸை யூஸ் பண்ணுற மெத்தட், ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஜெக்டபிள்ஸ் எடுத்துக்கிறாங்க, சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, அதாவது ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன் என்னது, புல் பூச்சி கூட முளைக்காம பண்ணுறது, அதான் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குட் ஈவினிங் பவன். எஸ், புரிஞ்சுது? அப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? ஸோ தீஸ் ஆர் த contraceptive methods. We will be going and learning about each and every contraceptive method in detail. Got it, my dears? What is the first one? எப்பவுமே நேச்சுரல்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். We'll be starting it from the first one, which is the natural. So இந்த 6 contraceptive methodsையும் பார்த்துட்டு இதுல யாருக்கிட்ட வந்து இந்த 6 ப்ராப்பர்ட்டியும் இருக்குது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். Okay? Yes, so which one is the ideal அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது guess இருக்கா? Can I get the answer in the chat box? Come on. ஏதாவது கெஸ் இருக்காப்பா? ஸோ யாருக்கு கெஸ் இருக்கு? விச் ஒன் இஸ் த ஐடியல் கான்ட்ரசெப்டிவ் அப்படின்னு சொல்லி சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். நம்ம இப்போ இவ்வளோ மெத்தட்ஸ் போட்டிருக்கோம், இதில் எது ஐடியல் நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் கடைசியாக நம்ம 6 கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸையும் படித்ததுக்கு அப்புறமா we will go and analyze and give the final answer. Okay, yes, so coming to the natural or traditional method பற்றி பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் ட்ரெடிஷ்னலில் வந்து உங்களுக்கு அறிவு இருந்தால் போதும், அது எப்படி அப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகே, we need not go and get it from the hospital or like மெடிக்கல் ஷாப்பில் இருந்தாலும் வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. அறிவு மூளை இருந்தால் போதும், நம்ம பாடியில் என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் போதும், இந்த நேச்சுரல் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ வாட் இஸ் திஸ் நேச்சுரல் மெத்தட்? எஸ், இந்த நேச்சுரல் மெத்தடில் மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவமும் ஸ்பெர்மும் மீட்டே ஆகாது.
Okay, yes, avoiding the chances of ovum and sperm being met. Okay, how can they avoid அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து எப்போ ஸ்பெர்ம் வராது ஆர் எப்போ ஓவம் வராது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஸ்பெர்ம் வராதுங்கிறத கூட விட்டுருங்க, ஓவம் எப்போ வருமா வராதா எந்த டைமில் வரும்னு நம்ம மென்சுரல் சைக்கிள் படிச்சிருக்கிறோம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் படிச்சிருக்கிறோம். ஓகே, எஸ். ஸோ பவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயூடி தான் பெஸ்ட் கான்ட்ரசெப்டிவ்னு சொல்கிறாங்க. வேற யாரெல்லாம் இருக்கீங்க, உங்களோட ஆன்சர்ஸை கொடுங்க, நம்ம எதுங்கிறத நமக்கு ஈஸியாக சொல்லலாம். பவன், ஐ நோட்டட் யுவர் ஆன்சர். Coming to the first one about the periodic abstinence. Okay, so what is the meaning of periodic abstinence பத்தியும் பார்க்கலாம். The second one is coitus interrupts. Third one is lactational amenorrhea. Okay, yes, இது மூணுமே என்னது நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ்ல வருது. ஓகே, ஸோ லெட் அஸ் see. இந்த மூணுமே பண்ணணும்னா அதுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதும், கடைக்கு போக தேவையில்லை, எதையும் வாங்கவும் தேவையில்லை. ஓகே, இது மூணுமே நேச்சுரலாகவே நடக்கிற விஷயங்களை நம்ம கொண்டு வந்து அதை படி நம்ம ஆக்ட் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. கமிங் டு த ஃபர்ஸ்ட் ஒன் அபவுட் த பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ். ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ்? வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் த மென்சுரல் சைக்கிள். அதில் 1 to 28 டேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். 14th day is considered as the ovulation day. அந்த ovulation day அன்னைக்கு வந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகி உள்ளே வந்துச்சுன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்டா? ஸோ அதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, ஸோ ஃபீமேலோட மென்சுரல் சைக்கிளோட டேட்ஸ் கரெக்டாக கால்குலேட் பண்ணி, அதாவது கரெக்டாக 10லேருந்து 17th day வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம காய்டஸை அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அவாய்டிங் த காய்டஸ் ஃப்ரம் த டே 10 to 17 for the menstrual cycle of the menstrual cycle can prevent the conception or conceiving தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? எஸ், புரிஞ்சுதாப்பா? எஸ். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ்? பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ், பீரியாட் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வந்துடணும்? மென்சுரல் சைக்கிள் நமக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடணும். ஓவிலேஷன் டேக்கு முன்னாடி பின்னாடி, ஓவிலேஷன் டேக்கு 4 நாள் முன்னாடி, ஓவிலேஷன் டேக்கு அப்புறம் 3 நாள் அப்புறம். ஸோ இந்த 7 நாளுமே வந்து காய்டஸ், அதாவது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காய்டஸ்? செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் காய்டஸ். இதை நம்ம தடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெர்மும் ஓமும் மீட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ஃபீமேலுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்து அவங்களோட ஓவம் ரிலீஸ் ஆகுது, ஓவிலேஷன் வந்து ஒருவேளை 18th day நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கரெக்டா? ஒருவேளை அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்து ஓவிலேஷன் வந்து லேட்டாக நடந்துச்சுன்னா அப்போ ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதோட ஃபெயிலியர் ரேட்டும் ரொம்ப அதிகம். நம்ம இதை வந்து ஒரு ஆள் நினச்சிக்கலாம், பட் இது அப்படியே தான் நடக்குமான்னு அக்யூரேட்டாக தெரியாது இல்லையா? எஸ், 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. கரெக்டாக. நெக்ஸ்ட் காய்டஸ் இன்ட்ரப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, காய்டஸ் இன்ட்ரப்ட்ஸ், தட் இஸ் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ வித்ட்ராவல் ஆஃப் த பெனிஸ் ஃப்ரம் த வஜைனா ஜஸ்ட் பிஃபோர் த எஜாக்குலேஷன் டு அவாய்ட் த இன்செமினேஷன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்கன்னா, பென்னிஸை இன்ஜெக்ட் பண்ணி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ வந்து கரெக்டாக இஜாக்குலேஷன் அப்போ மட்டும் பென்னிஸை என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரம் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம், ஆனால் கரெக்டாக இஜாக்குலேஷன். வாட் இஸ் மீனிங் ஆஃப் இஜாக்குலேஷன்? ஸ்பெர்ம் அப்படி கரெக்டாக வெளியே செமன் வெளியே வர்றது தான் அந்த இஜாக்குலேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இஜாக்குலேஷன் அப்போ மட்டும் we can take off the penis from the female reproductive tract and we can release the semen outside and then we can continue with the sexual intercourse. Okay, so that is called as coitus interrupts. What is the meaning of interrupts? Nadula the eduthu veliya pandradhukku per interruption thanepa. Okay, and then coming to the next one which is about the lactational amenorrhea appdin sollikalam. Yes, it is the absence of menstrual cycle and ovulation due to intense lactation. So namak theriyum, so பிறந்து குழந்தை பிறந்துட்டு அவங்களோட பாடியில் மென்சுரல் சைக்கிள் அவ்வளோ கரெக்டாக நடக்காது, ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க பாடியில் நிறையா வந்து ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் எல்லாம் இருந்து அதெல்லாம் போய் அப்புறம் மறுபடியும் அந்த ஹார்மோன் ரெகுலேஷன் கரெக்டாக நடக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஸோ எப்பயுமே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைமில் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்துச்சுன்னா ஸ்பெர்மும் ஓவும் மீட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவம் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகாததுனால மீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் கேசஸ் இன் விச் என்ன ஆயிடுச்சு, ஓவம் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகி ஃபெயிலியர் நடந்த கேஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுப்பா, இந்த 3ஓட விஷயத்துலையுமே வந்து ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகம், எஃபெக்டிவ் கிடையாது. ஸோ நேச்சுரல் மெத்தட் இஸ் நாட் எஃபெக்டிவ்.
மேம் coitus interruptsலயுமா வந்து நாட் எஃபெக்டிவ்னு சொல்றீங்க? ஆமா. So even though ejaculation வெளியே நடந்தாலும் there are like few drops of semen that will be like what attached in the penis. So திரும்ப coitus continue பண்ணும்போது there are drops, right? Yes, so pre-ejaculation அப்போ வரக்கூடிய இந்த fluidல கூட sperms வரதுக்கான chances இருக்குது. So அதனால failure rate இருக்குது. புரிஞ்சுதா? கேட்பாங்க ஏன் coitus interruptsல வந்து failure rate அதிகம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா லைக் வாட் ப்ரீ ஜாக்குலேஷன் செமன் வரதுக்கு முன்னாடி வர அந்த ஃப்ளூயிட்ல கூட ஸ்பெர்ம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து எழுதணும். காட் இட்? ஸோ இந்த 3 விஷயமுமே வந்து எந்த காசு பணமும் தேவையில்லை, பட் ஃபெயிலியர் ரேட்டும் அதிகம். ஓகே, நோ சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ நாட் எஃபெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் நோ சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் நில். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் போகலாமா? And then coming to the barrier methods. They prevent physical meeting of the sperm and the ovum. We know that barrierனாலே இந்த தடுப்பு சுவர், காம்பவுண்ட் வால், கேட், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? barrier அப்படின்னு சொல்லுவாங்க. So barriers, they prevent the physical meeting of the sperm and ovum. Example is like what இங்க கொடுத்திருக்காங்க. என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக மீட் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு? காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம், டயஃப்ரம்ஸ் யூஸ் பண்ணலாம், சர்விக்கல் கேப்ஸ் யூஸ் பண்ணலாம், வால்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணாலும் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் மீட் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக தான் இங்கே என்னது கேட் வச்ச மாதிரி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க. எஸ், ஸோ கமிங் டு திஸ் காண்டம்ஸ் மேட் ஆஃப் ரப்பர் லாட்டின் ஷீட்னாலும் மேடப்பாக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம், லாட்டிக் ஷீட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ மேல்ஸோட காண்டம்ஸ் பார்த்தீங்கன்னா they are used to cover the penis and females ஓடது பார்த்தீங்கன்னா to cover the vagina and the cervix as well. Condoms are used just before the coitus. We know that எல்லா டைமும் wear பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக sexual intercourse அப்போ மட்டும் wear பண்ணிட்டா போதும். They prevent the entry of semen into the female reproductive tract. We know that. So male wear பண்ணிக்கலாம், female wear, ரெண்டு பேருமே wear பண்ணிக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தவங்க wear பண்ணாலும் okay தான் when it comes to the use of condoms. So coming to the next important one more question. Nero, this is the popular condom for males. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெரோதுங்கிறத விட அது மேலுக்கா ஃபீமேலுக்கா அப்படிங்கிறது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Got it, my dears? Nero is the popular condom for males. And coming to the next one, they prevent physical meeting of sperms and ovum. எஸ், பேரியரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது? பேரியராக இருந்தாலும் சரி, எது எல்லாமே எல்லா வேற காண்டமாக இருந்தாலும் சரி, செர்வைக்கல் கேப்ஸாக இருந்தாலும் சரி, வால்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் மீட்டிங்கை தடுக்கிறதுக்காக தான் இருக்குதுன்னு தெரியும். எஸ், ஸோ ஒய் காண்டம்ஸ் ஆர் வெரி பாப்புலர்னு கேட்குறாங்க. இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு தான் பாப்புலர். இதே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, they will be keeping condoms in like what in the universities only. யூனிவர்சிட்டியோட ரிசப்ஷனில் கூட they will be keeping the condoms in a bowl. So everyone can use it, anyone can take it for free and anyone can use it because birth control அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அவங்க நினைக்கிறாங்க. Got it, my dears? Yes. So it protects the user from STDs and AIDS. We know that. So condoms வந்து ஏன் பாப்புலர் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த பர்த் கண்ட்ரோல் மெத்தட் நீ யூஸ் பண்ணாப்போ, ஆனால் காண்டம் யூஸ் பண்ணாதான் வந்து STDs, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எல்லாம் வராமல் தடுக்க முடியும். அண்ட் தென் இட் இஸ் டிஸ்போசபிள் ஆல்சோ, யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட, ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு கவர் மாதிரி தான் இருக்குது. இட் கேன் பி செல்ஃப் இன்சர்டட் அண்ட் தேர் பை giving the privacy to the user. So வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, செல்ஃபாகவே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா இந்த விஷயத்தில்? ஒய் காண்டம்ஸ் ஆர் பாப்புலர்னு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், காண்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே எஃபெக்டிவ் தான். and then more than being effective, it prevents the individual from STDs. அதுதானே இப்போ இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து பெங்களூரில் there were 100+ students who got affected by STDs. லாஸ்ட் வீக் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. தட் வாஸ் ஷாக்கிங் டு எவ்ரிஒன் இன் இந்தியா, ரைட்? ஸோ அதெல்லாமே தடுத்துருக்கலாம். எப்போ காண்டம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி diaphragms and then cervical caps and walls. இது எல்லாமே பேரியர் தான், எல்லாமே தடுப்பு சுவர் மாதிரி தடுத்துரும், ஸ்பெர்மையும் ஓவமையும் மீட் பண்ணுறதை தடுத்துரும். ஸோ ஆல் தீஸ் கேன் பி மேட் ஆஃப் ரப்பர் அண்ட் இட் இஸ் பீன் இன்சர்டட் இன் டு த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட் டு கவர். இதுக்கு முன்னாடி காண்டம் பார்த்தது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே காண்டம் இருக்குது, சரியா? ஆனால் இதெல்லாம் cervical caps, walls இது எல்லாமே ஃபீமேலுக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேரியர் மெத்தடில் காண்டம் இஸ் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல், பட் அதர் தேன் காண்டம் other 3 barriers are only used for females.
Okay, that's also an important statement type question. Got it, my dears? Yes, so they block barrier-நாலே என்ன பண்ணுவாங்க? Block பண்றது தான் அவங்களோட வேலை. Through the cervix, they are reusable. We know that we can reuse those cervical caps அது எல்லாத்தையுமே. ஆனால் காண்டம்ஸ் வந்து நம்மளால ரீயூஸ் பண்ணிட முடியாது, கிழிஞ்சிடும். ஓகேவா? ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்பெர்மிசைடல் க்ரீம்ஸ் அண்ட் ஜெல்லிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக வந்து இந்த பேரியர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கன்செப்ஷனை prevent பண்ண முடியும், or contraception will become efficient by using what all, my dear? Spermicidal creams, jellies அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளால ஈவன் மோர் வந்து ரொம்ப ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பேரியர் மெத்தடில் மொத்தம் 4 இருக்குது. காண்டம்ஸ், டயஃப்ராம்ஸ், cervical caps and walls இருக்குது. ஸோ இதில் காண்டம்ஸ் ஆர் ஃபார் போத் ஃபீமேல் அண்ட் மேல். இதே மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும்தான். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். And coming to the next one, so 2 contraceptive methods படிச்சாச்சு. 3ஆவதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா IUDs. So intrauterine devices. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாட் பாக்ஸில் intrauterine devices தான் ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஒரு மெத்தட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ அது அப்படிதானா இல்லை வேறு மாதிரியா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். எஸ், ஸோ தீஸ் ஆர் inserted by doctors. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுலேயோ ஒரு பாயிண்ட் போச்சு, யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ டாக்டர்ஸ் தான் இன்சர்ட் பண்ணும், யார் நினைச்சாலும் இன்சர்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தே ஆர் இன்சர்டட் பை டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் இன் த யூட்ரஸ் த்ரூ தி வஜைனா. காட் இட், மை டியர்? ஸோ வஜைனா வழியா என்ன பண்ணுவாங்களா? யூட்ரஸில் போய் இன்ஜெக்ட் பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவாங்க ஐயூடிஎஸை. இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ் இல்லையா? யூட்ரைன்னா என்னது? யூட்ரஸில் கொண்டு போய் வைக்கிற டிவைசஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தே இன்க்ரீசஸ் த ஃபேகோசைட்டோசிஸ், சாரி, தே இன்க்ரீஸ் த ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் தி ஸ்பெர்ம்ஸ். வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஃபேகோசைட்டோசிஸ்? ஸோ இதுக்கு முன்னாடி WBC செல்ஸில் நிறைய பேர் வந்து ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணுவாங்கன்னு படிச்சிருக்கிறோம். மேக்ரோஃபேஜஸ் மாதிரியான செல்ஸ் வந்து வெளியிருந்து யாராவது பேத்தோஜன் உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள போய் அப்படியே எங்கல்ஃப் பண்ணி முழுங்கிடும் அப்படிங்கிற விஷயம்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் என்ன ஆகுதாமா? ஸ்பெர்ம்ஸோல வேற யார் வெளியிருந்து வந்தாலும் அவங்கள எங்கல்ஃப் பண்ணி கடிச்சு கரைச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. எஸ், IUDs ஆர் ஐடியல். எஸ், ஸோ த ஸ்டூடெண்ட் who gave the answer, no, yes, he is right. Pavan is right. Okay, IUDs are ideal method to delay pregnancy. Contraceptiveங்கிறதுக்கு மேல delaying the pregnancy காக IUDs is considered as the ideal for delaying. What is the meaning of delaying pregnancy? For example, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த குழந்தை வந்து இப்போதைக்கு வேண்டாம், மேபி ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் வந்து இந்த குழந்தைய நல்லா வளர்த்திட்டதுக்கு அப்புறமா அடுத்த குழந்தைய பெற்றுக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க IUDs யூஸ் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆகலாம்? கண்டிப்பாக வந்து ப்ரிவென்ட் பண்ணிட முடியும் கன்செப்ஷனை. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் அவங்களுக்கு மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா அந்த IUDs, அந்த டிவைசஸை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் they can become pregnant. Okay, it is reversible also, highly reversible. கரெக்டா? எஸ். ஸோ கமிங் டு தி டைப்ஸ் ஆஃப் IUDs, non-medicated IUDs, copper releasing IUDs, hormone releasing IUDs, 3 விதமான IUDs இருக்குது. ஸோ இட் இஸ் அப் டு அஸ் டு யூஸ் வாட் எவர் வி வாண்ட். ஓகே, ஸோ நம்மளோட சஜஷனில் தான் டாக்டர் இன்சர்ட் பண்ணுவாங்க. கமிங் டு தி non-medicated அப்படின்னு என்னது? எந்த மருந்தும் இல்லாமல் நார்மலாக வெறும் ஒரு என்னது ஒரு டிவைஸாக மட்டும்தான் அங்கே இருக்குமே ஒழிய வேறு எதுவும் ரிலீஸ்லாம் பண்ணாத தான் non-medicated IUDs. ஸோ தே வில் ரிட்டார்ட் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் அப்புறம் ஒரு தடவை போர்டு எக்ஸாம் ஒரு பேப்பர்லையும் கேட்டிருந்தாங்க. லிப்பீஸ் லூப் அப்படிங்கிறது வந்து non-medicatedா இல்லை ஹார்மோன் ரிலீஸிங்கா அப்படிங்கிறத வந்து எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங்காக இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கம் ஆன் மை டியர் பசங்களா, லிப்பீஸ் லூப் இஸ் லிப்பீஸ் அப்படின்னாலே ஒரு ஜாலியா இல்லையா? ஸோ non-medicated அப்படின்னு நினச்சிக்கோங்க. லிப்பீஸ் இஸ் non-medicated. ஸோ they retard the sperm motility, also have spermicidal effects. ஓகே, ஸ்பெர்மிசைடல் எஃபெக்ட்ஸ்னு என்னது? ஸ்பெர்மை கொல்றக்கூடிய எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Okay, Lippis loop is what we have learned. And then coming to the next one about the types of IUDs, like copper releasing IUDs பற்றி பார்க்குறோம். Copper ions suppress the motility. ஓகே, காப்பர் அயான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. எஸ், அண்ட் தென் ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்மையும் கம்மி பண்ணும். எஸ், ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காப்பர் ரிலீசிங் IUDs அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நல்லாவே தெரியுது. எஸ், ஸோ சியூனாலே காப்பர் தான் தெரியும். இது எல்லாருமே கன்ஃபார்மாக எழுதிடுவாங்க, தப்பே பண்ண மாட்டாங்கன்னா மல்டிலோட் இஸ் அ காப்பர் ரிலீசிங் IUDs அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு மறந்துடும். லிப்பீஸ் லூப் இஸ் non-medicated. Okay, yes, whereas multi-load is copper releasing.
வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, மல்டிலோடஸ், மல்டிலோட்னு இது காப்பரில் லோட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, காப்பரில் லோட் பண்ணது தான் மல்டிலோட். Got it clear everyone? Coming to the next one about the types of IUDs la hormone releasing பத்தி பார்க்க போறோம். First one non medicated பார்த்தாச்சு, copper releasing பார்த்தாச்சு, கடைசியா பார்க்க போறது ஹார்மோன் ரிலீஸ் பண்ணக்கூடிய IUDs என்னென்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். Coming to this one, hormone releasing la they என்னென்ன ஹார்மோன்ஸ் எப்படிலாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். So they make the uterus unsuitable, very important. So இவங்க வந்து மீட் பண்றதை தடுக்கிறாங்கங்கிறதுக்கு மேல அதையும் தாண்டி ஒரு பட்சம் மேல்படியா என்ன பண்றாங்களாமா, யூட்ரஸை அன்சூட்டபிள் ஆக்கிடுறாங்க. ஃபார் இம்ப்ளான்டேஷன்லாம் பண்ண முடியாத மாதிரி அன்சூட்டபிளாக மாற்றிடுறாங்க. காட் இட்? ஸோ யூட்ரஸ் இஸ் பிகமிங் அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன் அண்ட் த சர்விக்ஸ் ஹாஸ்டைல் டு தி ஸ்பெர்ம்ஸ். புரிஞ்சுதாப்பா? எஸ். ஸோ ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வந்தாலும் இந்த சர்விக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காது, தள்ளி விட்டுரும், போங்கடாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடுற மாதிரி ஹாஸ்டைலாக மாற்றிடுது. எது? இந்த ஹார்மோன் ரிலீசிங் IUDs யூஸ் பண்ணும்போது ஃபீமேலோட சர்விக்ஸில் என்ன நடக்குதாமா, இட் இஸ் பிகமிங் ஹாஸ்டைல் ஃபார் தி ஸ்பெர்ம்ஸ். ஹாஸ்டைல் என்னது, தங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ உருவாயிருது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹார்மோன் ரிலீசிங் IUDs ப்ரொஜெஸ்ட்ரேட் அண்ட் LNG-20. LNG-20 இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் கொஸ்டின். ஓகே, லிப்பீஸ் லூப் இட் இஸ் நான் மெடிக்கேட்டட். மல்டிலோட் இட் இஸ் காப்பர் ரிலீசிங் அண்ட் LNG-20 ஹார்மோன் ரிலீசிங். ப்ரொஜெஸ்ட்ரேட் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். ப்ரொஜெஸ்டிரான் இஸ் அ ஹார்மோன் அப்படிங்கிறதுனால ப்ரொஜெஸ்ட்ரேட்னாலே ஹார்மோன் ரிலீசிங் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்கும். பட் LNG தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பிக்சர்லாம் பார்த்துக்கோங்க, பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி பிக்சர் காமிச்சு விச் ஒன் இஸ் வாட். மல்டிலோடு தான் இந்த மாதிரி ரிங் மாதிரி ரவுண்ட் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த டீலேயே வளைஞ்ச மாதிரி இருக்கிறது இது ப்ராப்பர் டீ மாதிரி போட்டிருக்கிறதா காப்பர் டீ. T7 மாதிரி இருக்கிறது பேர்லேயே தெரியுது. அண்ட் மல்டிலோடஸ் திஸ் ரவுண்ட் ஹாஃப் ரவுண்ட் மாதிரி இருந்ததுன்னா அதுதான் மல்டிலோட். ஏதாவது டவுட் இருக்காப்பா? லிப்பீஸ் லூப் ஈஸியாக இருக்கும், லூப்பாக இருக்கும், ரைட்? இந்த மாதிரி லூப்பாக இருக்கிறது, சுருண்ட மாதிரி இருக்கிறது. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ். ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கண்டிப்பாகவே கேட்கும் போதே தெரியுது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கரெக்டாக? ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டோஜென்ஸ் or progestogen estrogen combinations in the form of tablets எடுத்துக்கிறது. எஸ். ஸோ ப்ரொஜெஸ்டோஜென்ஸோ இல்லை ப்ரொஜெஸ்டோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன்ஸையோ எடுத்துக்கிறதுனால கான்ட்ரசெப்ஷன் அதிகமாக இது பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ப்ரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ யூஸ்வலாக எல்லாத்தோட பாடியிலையும் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இங்கேயும் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் உருவாகுது. பிகாஸ் ஆஃப் டேக்கிங் அடிஷ்னல் ஹார்மோன்ஸ். இங்கே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும்போது நடக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கரெக்டாக நடக்காமல் போயிடும். ஓகே, ஸோ பில்ஸ் ஆர் டேக்கன் டெய்லி ஃபார் 21 days starting with the first 5 days of the menstrual cycle only. After the gap of 7 days, ரொம்ப important. ஸோ பில்ஸ் எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ பில்ஸ் ஆர் டேக்கன் டெய்லி ஃபார் 21 days starting within the first 5 days. அப்படியே 2 mark question வரும். So this question, there are lot of times they have asked this question in the exam. ரொம்ப important நோட் பண்ணிக்கணும். Pills are taken daily for how many days, my dears? 21 daysக்கு கண்டினியூஸாக எடுக்கணுமாமா. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா within the first 5 days of menstrual cycle இருந்து எடுக்க ஆரம்பிச்சு, okay, after a gap of 7 days, that is this one, and it should be taken for continuous days. ஓகே, சேம் பேட்டர்னில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய அதை நம்ம எடுத்துக்கும் போது அது உள்ளே போய் நல்லா பிளட்லாம் மிக்ஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ அதுலேருந்து கண்டினியூஸாக தேவையில்லாமல் என்ன ஆகிட்டு இருக்கும், ப்ரொஜெஸ்டோஜன் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகும். தே இன்ஹிபிட் த ஓவிலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். ஓவிலேஷன் நடக்கணும்னா எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஓவிலேஷன் நடக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓவிலேஷனாக இருக்கட்டும், இம்ப்ளான்டேஷனுக்கும் ப்ராப்பராக என்னது யூட்ரஸ் குஷன் மாதிரி ஆகணும். அப்போ தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அதுவும் தடுக்கும். அண்ட் thickening of the cervical mucus to prevent the entry of the sperms. Hope it is very clear, my dears. Yes. So oral contraceptives எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும், எப்போ எடுத்துக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுலேருந்து நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ட்ரிக்கியாக இருக்கும் இந்த டாபிக், எஸ்பெஷலி amongst all 6 contraceptives. This pills is bit complicated because அது எடுத்துக்கிறது என்னைக்கு அப்படிங்கிறது நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தா தான் எக்ஸாமில் கரெக்டாக எழுத முடியும். They inhibit ovulation and implantation and thicken the cervical mucus to prevent the entry of sperm. So mucus ரொம்ப திக் ஆயிடுச்சுன்னா ஸ்பெர்ம்னால ஸ்விம் பண்ணி அந்த மியூக்கஸை தாண்டி மேலே போகவே முடியாது இல்லையா?
ஃபெலோப்பியன் டியூப்க்கு போகவே முடியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் மாற்றுறது யாரு? இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வரும்போது தான் வந்து ஒரு மாதிரி மியூக்கஸ்லாம் ரொம்ப திக்காகி வந்து ஒழுங்காக ஸ்பெர்ம்ஸ்னால மூவ் பண்ண முடியாமல் போயிடும். எஸ், ஸோ பில்ஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ். ஆனால் ஒரு செக் அண்ட் மெட் அங்கே என்னவாமா, லெஸ்ஸர் சைடு எஃபெக்ட்ஸும் அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். பில்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கூட நமக்கு ஒரு தடவை படித்தாலே ஞாபகம் இருக்கும். ஆனால் பில்ஸோடது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ்னால எப்படி வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சியை ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன நடக்குது அந்த இடத்துல, என்ன நடக்கும்னு கேட்பாங்க. ஸோ அது என்ன நடக்கும்? தே இன்ஹிபிட் ஓவிலேஷன், இம்ப்ளான்டேஷனும் ஒழுங்காக நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மியூக்கஸ் வந்து ரொம்ப திக்காகிறதுனால நடக்காது. அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா? ஒரு தம்ஸ் அப் கொடுக்க முடியுமா those who வாட்சிங் த கிளாஸ்? அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நிறைய டைம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக பார்க்க முடியும். ஸோ மோஸ்ட் யூஸ்ட் ஆர் மோஸ்ட் லைக் வாட் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு oral contraceptive என்ன அப்படிங்கிற கொஸ்டின் தான். ஸோ நியூ oral contraceptive for females is like Sahili. It is developed by the Central Drug Research Institute ICDRI in Lucknow. இது கூட ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் டைப்ல வந்துருந்துச்சு. It contains non-steroidal preparations ன்னு சொல்லிருக்காங்க. It is an once a week pill. A very very important question. Okay, it is a once a week pill அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் with few side effects and high contraceptive value. Okay, so which is called as once a week pill அப்படிங்கிறது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாம் நிறைய டைம் வந்திருக்கும். ஓகே, எஸ். ஓகே, நிரோத் வந்து நம்ம என்ன பார்த்தோம், காண்டமில் பார்த்துருந்தோம். இது வந்து சாஹிலி இஸ் அ பில், சாஹிலி மாத்திரை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாஹிலிங்கிற மாத்திரை வந்து யார்? ஃபீமேல்ஸ் தான். பில்ஸ் எல்லாமே ஃபீமேல்ஸ் தான் எடுத்துக்கணும், மேல்ஸ் கிடையாது, ஃபீமேல்ஸ் தான் எடுத்துப்பாங்க. இது வந்து ஒன்ஸ் அ வீக் பில். சாஹிலி இஸ் த ஃபேமஸ் ஒன்ஸ் அ வீக் பில். அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டாலும் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து லக்னோவிலேருந்து கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி இன்ஜெக்டபிள்ஸ். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஆர் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன்ஸ் are used by the females as injections and implants under the skin. Okay, ஸ்கின்னுக்கு கீழே என்னது இங்கே போட்டு திடீர்னு ஸ்டேப்லர் அமுத்துற மாதிரி உள்ளே போட்டாங்க அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு லைக் வாட் ஒரு பின் மாதிரி இருக்கும். அந்த பின் மாதிரி இருக்கிறதுக்குள்ளார நிறைய ஹார்மோன்ஸ் மாதிரி ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது நம்ம பிளட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது நிறைய அது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், பீரியாடிக்காக ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு வரைக்கும் அது வந்து கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். காட் இட்? புரிஞ்சுதாப்பா? இன்ஜெக்டபிள்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? எஸ். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன்ஸில் என்ன ஆகுமா, இந்த இன்ஜெக்டபிள்ஸ் கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய உருவாகும். their mode of action is like that the pill, their effective period is very much longer. ஓகே, இந்த மோட் ஆஃப் ஆக்ஷன் பில்ஸ் மாதிரி தானாமா. பில்ஸ் என்ன பண்ணுவாங்க, யூட்ரஸ் அன்சூட்டபிள் பண்ணிடுவாங்க, ஓவிலேஷனை கரெக்டான டைமில் நடக்க விட மாட்டாங்க. அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க, இன்ஜெக்டபிள்ஸும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஆர் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன்ஸ் அண்ட் IUDs are used as an emergency contraceptives. This is also a very very important repeatedly asked question. So which is used as an emergency contraceptive pill அப்படிங்கிறது or emergency contraceptionக்காக எது யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. Progestogen or progestogen estrogen combinations and IUDs are used as a emergency contraceptive within 72 hours of coitus. So திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் இதுக்கப்புறம் வந்து ஸ்பெர்ம் ஒரு வேளை போயிடுச்சுன்னா இந்த ஃபர்டிலைசேஷன் மீட்டிங்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ்ஸாக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, என்ன யூஸ் பண்ணுறாங்கப்பா? ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன்ஸ் அண்ட் IUDs uses a emergency. A very very important question. Okay, during rape conditions, திடீர்னு ரேப்னாலே என்னது, அவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது தான் வந்து ரேப் ஆர் ரேப்னு சொல்லுவாங்க. இது வந்து கேஷுவல் இன்டர்கோர்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணல, காண்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல, கேஷுவலாக வந்து அவங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெக்னன்சி எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் எடுத்து தான் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன்? ஸோ நான் ப்ராக்கெட் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருக்கிற கொஸ்டின், அதுக்கு தான் நான் வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். ஸோ சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்காங்க, ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன்? ஸோ ஒரு இடத்த ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பாக்டீரியா கூட வளர முடியாது, அதுக்கு பேர் தான் ஸ்டெரிலைசேஷன் அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்டெரிலைசேஷன் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக
ப்ரெக்னன்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம். ஓகே, லெட் us see about the surgical method. So reversibility ரொம்ப ரொம்ப low or nil. Got it my dears? Yes, புரிஞ்சுதா? Yes. So அருணை, yes பா, என்னப்பா சொல்லுங்க உங்களோட பேர்? பிரசாந்தா உங்களோட பேர்? Okay. Okay, it helps to block the gamete transport thereby preventing the conception itself. It is very effective. பார்த்துக்கோங்க, ரொம்ப கன்ஃபார்மாக நடக்காது. நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னன்சி கிடையாது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எப்பயுமே ப்ரெக்னன்சி எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வந்துடும். பட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ், பட் ரிவர்சிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். Okay, so permanent birth control method, the surgical method. Okay, coming to the two types of surgical method, vasectomy and tubectomy are the two types of surgical method. Coming to this one, vasectomy பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், vas deferens is a duct which carries the sperm, right? Yes, you can look into this picture. இதெல்லாம் நீங்க bookல பார்த்திருப்பீங்க, NCERT ல reproduction chapter, human reproduction படிக்கும்போது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. So this is the testis. இங்க இருந்த sperm என்ன ஆகும்பா, இப்படி தான் போகும். vas deferens வழியா தான் they have to go and reach the other part and then இந்த வழியாக தான் எஜாக்குலேட் ஆகி வெளியே போக முடியும். ஆனால் இங்கேருந்து மேலே போகும்போது இருக்கக்கூடிய எடுத்துகிட்டு போகிற அந்த டியூபே கட் பண்ணி நாட் பண்ணிடுறாங்க. இங்கேயும் அதே மாதிரி கட் பண்ணி நாட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் இன் மேல்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதாப்பா? இது vasectomy was done in the males, not in females. Okay, and we all know that இதில் என்ன ஆகுது, ஈவன் தோ இங்கே கட் பண்ணாலும் ஸ்பெர்ம் வெளியே தான் வராத ஒழிய இதுக்குள்ள ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் எப்பயும் போல நடந்துகிட்டே தான் இருக்கும். Spermatogenesis will be happening, but sperm cannot come outside because vas deferens has been cut. So once cut பண்ணி not பண்ணிட்டா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. So it is a permanent birth control method. That is what we call them as a sterilization method. Got it my dears? Yes, absolutely fine. Next போலாமா? So a small part of the vas deferens is removed and tied up through the small incision on the scrotum. So எந்த வழியா, scrotum வழியா ஒரு incision மாதிரி போட்டு தான் இதை பண்றாங்க. And coming to the next one about the tubectomy. So fallopian tube இங்கே கட் பண்ணி நாட் பண்ணிடுறாங்க இன் ஃபீமேல்ஸ். ஸோ tubectomy is done in females and vasectomy is done in the males. So coming to this one, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்ப்பா. என்னதுன்னா, இங்கே எப்பயும் போல் என்ன ஆகிட்டு இருக்கும், ஊஜெனசிஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஓவம்னால என்ன பண்ண முடியாது, இந்த வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகி இங்கே வந்து சேர முடியாத ஒழிய ஓவிலேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டியூபெக்டமி பண்ணின ஃபீமேல்ஸுக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்குமா நடக்காதா? ஓவுமே இங்கே வராது இல்லை மேம், அப்புறம் எப்படியுமே மென்சுரல் சைக்கிள் நடக்கும்? மென்சுரல் சைக்கிள்க்கு முக்கியமான ஒரு இடமே இது, யூட்ரஸில் குஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த குஷன் மறுபடியும் பீரியாடிக்காக ரிமூவ் ஆகி மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, மென்சுரேஷன் நம்ம சொல்லுவோம், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் குஷன் திக் லைனிங் அண்ட் தென் ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன் இஸ் நாட் டன், தட் லைனிங் வில் பி ரிமூவ்ட், தெரியும் நமக்கு அது, ரைட்டா? எஸ். ஸோ மென்சுரேஷன் எப்பயும் போல நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மென்சுரேஷன் நடக்கும், ஆனால் ஓவிலேஷன் மட்டும் என்னது, இங்கேருந்து ஓவம் வரும், ஆனால் ஓவம்னால ரீச் ஆக முடியாது, யூட்ரஸை ரீச் தான் ஆக முடியாத ஒழிய like what, all these other things like menstruation, ovulation, all those will be happening, but ovum cannot reach the uterus. That's it. Understood my dears? மேம் அப்போனா எல்லாம் இங்கேருந்து இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் வெளியே வர முடியாமல் இங்கே நின்று போயிடுமா, நின்று அந்த இடத்துல அடைச்சிக்காதா? ஆல்ரெடி கட் பண்ணி நாட் பண்ணியிருக்காங்க, இங்கே இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரிஷனாக மாறிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. Okay, they are just cells, right? Okay, புரிஞ்சுதா? Yes, a small part of the fallopian tube is been removed and tied up through the small incision in the abdomen or through the vagina மூலமாவோ ஏதோ ஒரு மூலமாக என்ன பண்ணுறாங்க, இன்செஷன் ஒரு சின்ன கட் பண்ணி உள்ளே போய் நாட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? கமிங் டு தி சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டி நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ். இப்போ பார்த்துட்டு இருந்த நிறைய விஷயங்கள் ஆன்டி நேச்சுரல் தான், அந்த டேப்லெட்ஸாக இருக்கட்டும், ஐயுடிஸில் நிறைய விஷயங்கள் இருக்கட்டும் ஆன்டி நேச்சுரல் தான். அது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும், என்னென்ன பிரச்சனைகள் இண்டிவிஜுவல்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, நாட் ஆல் த டைம், சம்டைம்ஸ் வாமிட்டிங் சென்சேஷன், அப்டாமினல் பெயின் இருக்கும். எஸ்பெஷலி அந்த டி ஷேப்பில் அந்த ராட் மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னா அது அழுந்தும் இல்லையா, லைட்டாக வலிக்கிற மாதிரி, லைட்டாக அழுந்துற மாதிரி, நினைக்கவே அப்படி தான் இருக்குது, கரெக்டாக? எஸ். ஸோ அப்டாமினல் பெயின் இருக்கலாம், ஆர் பிரேக் த்ரூ ப்ளீடிங் இருக்கலாம் சம்டைம்ஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் ப்ளீடிங் வரலாம், சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆர் இர்ரெகுலர் மென்சுரல் சைக்கிள். அஃப்கோர்ஸ் ஹார்மோன் ரிலீசிங்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ, பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நிறைய டைம் மென்சுரல் சைக்கிள் வந்து ஒழுங்காக நடக்காமல் என்ன ஆகுமாம்மா, இர்ரெகுலர் சைக்கிள் மூலமாக ரொம்ப
ப்ளீடிங் அதிகமாக வரலாம். அண்ட் பிரஸ்ட் கேன்சர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போ ஆன்டிநேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ், ஸோ தீஸ் ஆர் த சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூசிங் ஆன்டிநேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், a question my dears. come on everyone, எல்லாருமே ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ காண்டம்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது ரொம்ப சீப்பாக கிடைக்கும், யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவ். அதுக்கு மேலே STDs கிட்ட இருந்து ப்ரிவென்ட் பண்ணும் எது? பை யூசிங் காண்டம்ஸ். காண்டம்ஸ் இஸ் த only contraceptive which prevents the individual from STDs. okay, very important question. correct appa? yes, so let's go for the next one. a question நான் வந்து quiz conduct பண்றேன், poll question conduct பண்றேன். எல்லாரும் வந்து answer click பண்ணுங்க, need not give it in the chat box. come on everyone, identify a copper releasing IUDs among the following னு சொல்லிருக்காங்க. இதுல எது வந்து copper releasing அப்படினு சொல்லுங்க. let me start the poll my dears. come on பசங்களா. only 1900 ku 2000 ke come on answer 30 விடுங்க பார்க்கலாம். come on my dears. வணக்கம் சாண்டி. yes, what is the right answer? copper releasing அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். who gave the right answer? nobody gave the right answer. what is the right answer? chat boxல answer கிடைக்குமா? come on everyone, give me the answer in the chat box. come on பசங்களா, what is the answer? multi-load 375. multi-load is the copper releasing IUDs. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? yes, so lipis loop எல்லாம் என்னதுப்பா? நான் மெடிக்கேட்டட்ல வந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கிறோம். yes, so let us go ahead for the next one. very good answers, superb answers my dears. yes பா, அக்கான்னு சொல்றீங்க, சொல்லுங்கப்பா தம்பி, சொல்லு தம்பி, யாருப்பா நீங்க? yes, இது ஏன்னா இந்த சேனல் நான் ஃபர்ஸ்ட் டைம் 12th standard class இருக்கிறேன். I'm not very familiar with all the kids, so இனிமேல் we will be meeting often. coming to the next question, oral contraceptive pills contain dash ன்னு கேக்குறாங்க. oral contraceptivesல என்ன இருக்கும், அந்த பில்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். let me start the question. yes, so poll start பண்ணிட்டேன். come on everyone, come on, get me the answers. what is the right answer? எது கரெக்டான ஆன்சரா வரும்? you can touch the answer in the screen. என்ன இது poll question. உங்களால ஒரு வேளை அந்த மாதிரி டச் பண்ணி ஆன்சர் கிளிக் ஆகல அப்படின்னா சாட் பாக்ஸ்ல கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. okay, what is the answer? okay, options மறையுதுன்னு சொல்றாங்க. okay, chat boxல கொடுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சரா இருக்க முடியும். progestogen மட்டும்தானா இல்ல progestogen estrogen combinations-ஆ? so progestogen estrogen combinations அப்படிங்கிறது நமக்கு தெரியும். so this will be the answer. option D will be the answer. very good answers my dear பசங்களா. let's go ahead with the next topic. ஏதாவது டவுட் இருக்கா? congratulations for those who gave the right answers. let's go ahead with the next topic, that is MTP. so what is the meaning of MTP? medical termination of pregnancy.
அப்படிங்கிறத பற்றி நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். இதுவும் ஒன் ஆஃப் த டாபிக் தான். இந்த லெசனில் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. வெறும் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் மட்டும் படித்தா மார்க் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. எதுலேருந்து வேணாலும் லூக் அண்ட் கார்னர் ஆஃப் த லெசனில் எதுலேருந்து வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியாப்பா? எஸ் எம்டிபி லோடிங், எஸ் வெரி குட். எஸ் ஸோ இன்டென்ஷனல் ஆர் வாலண்டரி டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி நல்லா பார்த்துக்கோங்க. இன்டென்ஷனாக வேணும்னே வந்து அபார்ஷன் பண்ணுறதோ இல்லை, ஓகே, வாலண்டரி டெர்மினேஷன் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து லைக் ப்ராப்பராக சொல்லி ப்ரெக்னென்சியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, எஸ், ப்ரெக்னென்சி மே பிஃபோர் ஃபுல் டேர்ம் இஸ் வாட் வி கால் இட் அஸ் எம்டிபி ஆர் இன்டியூஸ்ட் அபார்ஷன். ஸோ தன்னாலேயே கூட நிறைய பேருக்கு அபார்ஷன் நடக்கும். அவங்களுக்கு ஏதாவது போர்டில் ஏதாவது திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, திடீர்னு அபார்ஷன் நடந்துடும். நீங்கள் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ வெயிட்டேஜ் கேட்டிருக்கீங்க. ஸோ யூ வில் டெஃபினெட்லி கெட் கொஸ்டின்ஸ் ஃபார் லைக் வாட் 3 to 5 மார்க்ஸ் வரைக்கும் கொஸ்டின்ஸ் இந்த லெசன்லேருந்து கம்பல்சரி வரும். 5 மார்க் வரைக்கும் இந்த கொஸ்டினில் இந்த லெசன்லேருந்து கன்ஃபார்மாக கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 3 to 5 மார்க்ஸ் வரைக்கும். ஓகே, ஸோ ஒரு 2 மார்க் இல்லை ஒரு 1 மார்க் இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின் நான் இப்போ 2 போட்டதுமே பார்த்தீங்கன்னா 2-3 டைம் எக்ஸாம் வந்த கொஸ்டின் தான் நான் போட்டிருக்கேன். சரியா? எஸ், காட் இட் மை டியர்ஸ். எஸ், ஸோ 5 மார்க்னா சும்மா இல்லை, இவ்வளோ ஈஸி சாப்டர்லேருந்து 5 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின் வந்தால் எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் சொல்லுங்கள். எஸ், அண்ட் தென் coming to the next point, yes, so 45 to 50 million MTPs are performed every year. Oh my god, யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா என்னது, 5ல் ஒரு பகுதி வந்து என்ன ஆயிருது, கண்டிப்பாக எம்டிபி தான் நடக்குது, அபார்ஷன் தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. எஸ், எம்டிபி ஹெல்ப்ஸ் டு டிக்ரீஸ் த பாப்புலேஷன். ஓகே, அது ஓகே, பட் அது இருந்தாலும் அது ஒரு உயிர் தானேப்பா. எஸ், ஸோ மெனி கண்ட்ரீஸ் ஹாவ் நாட் லீகலைஸ்ட் எம்டிபி. நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய கண்ட்ரீஸில் லீகலைஸ் பண்ணலை டியூ டு இமோஷனல் என்னது, அது ஒரு உயிர் தானே அப்படிங்கிற ஒரு இமோஷனாலையும் அது மாதிரி உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களோட ரிலீஜியஸ்லையோ இல்லை வந்து எத்திக்கலாக நினைக்கிறதுலையோ இல்லை சோஷியல் இஷ்யூஸ்னாலேயோ அது வந்து லீகலைஸ் பண்ணாமல் நிறைய கண்ட்ரி வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியா லீகலைஸ் பண்ணிடுச்சா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ்ட் எம்டிபி இன் த இயர் ஆஃப் 1971 வித் சம் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ். இல்லைன்னா எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவாங்க, எல்லாரும் அபார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தட் இஸ் நாட் ரைட். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து பாப்புலேஷன் கம்மியாகுது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையும் தாண்டி வி ஆல் ஆர் ஹியூமன், வி ஆல் ஹேவ் இமோஷன்ஸ். கரெக்டா? எஸ் ஆர் நோ மை டியர்ஸ்? எஸ், ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ்ட் எம்டிபி இன் 1971 வித் சம் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் போட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்களாமா, லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஸ்கேன்லாம் பண்ணிக்கல, ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த குழந்தை அதாவது ஃபீட்டஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி இருக்குது, ஜெனட்டிக் அப்நார்மலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தே கேன் கோ ஃபார் லைக் வாட் அபார்ஷன். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான். இதே வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி எம்டிபி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாதம்மா, ஜெண்டர் ஆஃப் த சைல்டு ஆர் ஃபீட்டஸை வந்து கண்டுபிடிக்க யாருக்கும் அனுமதி கிடையாது இந்தியாவில், எஸ்பெஷலி இந்தியா. இதே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா as soon as the pregnancy is confirmed they will be revealing the gender. Doctor will be revealing the gender. பார்த்துருக்கீங்களா? ஸோ நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் லைக் ஒரு யூரோப் அண்ட் அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. கரெக்டாக, ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. பிறகு போகிறது வந்து கேர்ளா பாயா அப்படிங்கிறத வந்து கேக் கட் பண்ணுவாங்க. ப்ளூ கலரில் பலூன்லேருந்து லைக் வாட் புகை வந்துச்சுன்னா தட் இஸ் அ பாய், பிங்க் கலரில் வந்துச்சுன்னா தட் இஸ் அ கேர்ள், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் பர்மிட்டபிள் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். ஓகே, யூரோப் அண்ட் அமெரிக்காலலாம் வந்து ஜெண்டர் ஆஃப் த சைல்டு ரிவீல் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபீமேல் ஃபீட்டிசைடு அதிகமாக நடந்துட்டு இருந்த ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. பொண்ணா பிறந்தா பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சா அபார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்காவது வேண்டான்னா வேணும்னே ஏதாவது வச்சுருவாங்க இல்லையா? எஸ், ஸோ ஃபர்டிலைசேஷன் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்டிலைசேஷன் பர்சன்டேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ் மை டியர். ஸோ ஓவிலேஷன் நடக்கும்போது ஸ்பெர்ம் போனால் தானே ஃபர்டிலைசேஷன் ரேட் அதிகமாகும். இதே வந்து மற்ற டைமில் ஃபர்டிலைசேஷன் ரேட் நடக்கிற சான்ஸ் இல்லை இல்லையா? ஸோ தெர் இஸ் நோ சச் திங் கால்ட் அஸ் ஃபர்டிலைசேஷன் ரேட். ஓகே மை டியர்? எஸ், ஸோ யார் கேட்டது? சாண்டி, ரைட்? ஓகே, அண்டர்ஸ்டுட் பசங்களா? புரிஞ்சுதா? எஸ், ஸோ த கொஸ்டின் தட் யூ ஹவ் ஆஸ்க்ட் ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட். காட் இட்? ஒரு தம்ஸ் அப். புரிஞ்சிச்சு, கேட்டுருச்சு மேம், ஓகே மேம் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ ஹெட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ எம்டிபியை
இந்தியாவில் எப்போ லீகலைஸ் பண்ணாங்கங்கிற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1971 லீகலைஸ் பண்ணாங்க. லீகலைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸோட தான் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட் பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பார்த்துருந்தோம், பர்த் கண்ட்ரோல். அதை பற்றி எப்போங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இது ஒரு 2 இயர் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்டிபி பற்றி பார்க்கலாம். எம்டிபிங்கிறது வந்து இட் இஸ் அன் இன்டியூஸ்ட் அபார்ஷன் ஆர் லைக் வாட், ஏதோ ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ பண்ணுறது தான் இந்த விஷயம். ஸோ இதனால என்ன நல்லதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we can avoid the unwanted pregnancies due to the casual intercourse or failure of contraceptionனால ஒருவேளை அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ப்ரெக்னன்சிலேருந்து என்ன பண்ணிக்கலாமா, வெளியே வந்துக்கலாம் பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் எம்டிபி. ஸோ இட் இஸ் எசென்ஷியல் இன் கேஸ் வேர் continuation of pregnancy could be harmful to the mother and the fetus. ஒருவேளை அந்த ஃபீமேல் ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்குது, பெரிய ஒரு சிவியரான ஒரு டிசீஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பெரிய எஸ்டிடிஎஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கும் அது வந்துருச்சு, அந்த ஃபீட்டஸ்க்கும் அந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த கண்டிஷனில் என்ன பண்ணிடலாங்கிறாங்க, எம்டிபி பர்ஃபார்ம் பண்ணி யாரோ ஒருத்தவங்களோட உயிரையாவது, அட்லீஸ்ட் அந்த குழந்தையோட அம்மாவோட உயிரையாவது காப்பாற்றிடலாம், மதரோட உயிரையாவது காப்பாற்றுறதுக்கு எம்டிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ்லேருந்து என்னது தடுத்துக்கிறதுக்கும். அண்ட் தென் coming to the next one, in all such cases MTP will be very very useful. So unwanted pregnancies and then என்னது ஒரு பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறப்போ நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், எம்டிபி பெர்ஃபார்ம் பண்ணி அம்மாவோட உயிரை, மதரோட உயிரை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாமே நிறைய டைம் ரீசனிங் கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எம்டிபி ஆர் சேஃப் டியூரிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் மை டியர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்போ எம்டிபி சேஃப் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்னா என்னது, நீங்கள் போன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, there are 3 trimesters இல்லையா, 12 வாரமா 3 ட்ரைமிஸ்டர் இருக்குது, 36 வீக்ஸு. ஸோ அதை 3 ட்ரைமிஸ்டராக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்போ வந்து நீங்கள் எம்டிபி பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சேஃப். அம்மா ஓகே, அம்மாவோட உயிருக்கு சேஃபு அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஓகே, எஸ். ஓகே, ஸோ நம்ம காமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செக்ஷுவல் கான்டாக்ட் மட்டும்தான் ஸ்பெர்ம் எஜாக்குலேஷன் பண்ணுனா மேம், இந்த மாதிரி ப்ராட் கொஸ்டின்ஸ் காம்ப்ளிகேட்டடாக வருமா? ஓகே, ஸோ கேட்குறது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே புரியலை எனக்கு. செக்ஷுவல் கான்டாக்ட் மட்டும்தான் ஸ்பெர்ம் எஜாக்குலேட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் மை டியர். கொஞ்சம் இன்னொரு தடவை கரெக்டாக கேளுங்க, இன்னொரு லைக் கிவ் த கொஸ்டின் இன் த அதர் வேஸ் மை டியர். எஸ். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரில் பர்ஃபார்ம் பண்ணால் தட் இஸ் சேஃப், கம்ப்ளீட்லி சேஃப். இதே செகண்ட் ட்ரைமிஸ்டரில் பண்ணும்போது இட் ஹஸ் பிகம் வெரி வெரி ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரிஸ்க் தான், யாருக்கு, அம்மாவோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி எம்டிபிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த எம்டிபிஸ் ஆர் பர்ஃபார்ம்டு லீகலி ஒன்லி. ஸோ இங்கே நீங்கள் எங்கேயாச்சும் போய் ஒரு 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் அபார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா சும்மாலாம் விட மாட்டேன். நீங்கள் டிவிலலாம் வந்து நிறைய சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரிங் யுவர் ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க, கரெக்டாக. டாக்டர் எடுத்த உடனே அபார்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன், என்ன பிரச்சனை, அது எல்லாத்தையுமே பண்ணி எல்லாம் கன்சல்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. எஸ், இஃப் there is no sexual contact, sperm can ejaculate. Of course ejaculate. So of course if there is no like what sexual intercourse that is happening also, that male person, that boy or the man has the capability to ejaculate the sperm outside. Okay pa? Okay. So coming to the next one, so problems பார்க்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் என்ன ஆகுது, லீகலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுவும் இல்லீகலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களாமா. ஓகே, ஐம் சாரி, லைக் இல்லீகலாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம டாக்டருக்கு இப்போல்லாம் வந்து லீகலாலாம் போய் நம்மளால் பண்ணிட முடியாது. லீகலாக போனோம்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒன்றா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வரணும் அந்த குழந்தை பிறந்தா, இல்லைன்னா அந்த ஏதாவது டிசீஸ் வந்துருக்கணும் அந்த குழந்தைக்கு, இல்லைன்னா வந்து அன்வான்ட் ப்ரெக்னன்சிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் லீகலாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ லீகலாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர், நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இல்லீகலாக போய் அவங்களே பண்ணிக்கிறாங்க, இல்லீகலாக
MTP perform பண்ணிக்கிறாங்க. So misuse of amniocentesis test for the fetal sex determination is also being done சொல்லிட்டு இருக்காங்க. So நிறைய டைம் என்னது amniocentesis பண்ணிட்டு அது மூலமா என்ன பண்ண முடியுமா, amniocentesis என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அது மூலமா செக்ஸ் ஆஃப் த சைல்டு வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிச்சிட்டு ஃபீமேலாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கேர்ள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, எஸ், ஓகே. So student is asking, ma'am, how ma'am, this is the assertion and reasoning question ma'am னு சொல்லியிருக்கிறீங்க. எஸ், ஸோ பீரியாடிக்காக எல்லா மேலோட பாடியிலையும் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும், சீமன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்ரி 4 days, every 1 week it has to be like ejaculated outside. Okay, it has to be released outside. ஸோ ஒரு வேளை ரிலீஸ் ஆகாமலாம் இருக்காது, எப்பவுமே it has to be released in order to produce new sperms again and again. ஓகே, புரிஞ்சுதாப்பா? எஸ், got it. So sperm release ஆகும், ஆனால் ஃபீமேலோட ட்ராக்குள்ள ரிலீஸ் ஆகாது. புரிஞ்சுதா? எஸ். ஸோ சாண்டி, understood my dear? Okay. So if the fetus is female, it is followed by the MTP. Such practices are dangerous for the young mother and the fetus. அதனால தான் MTP ரொம்ப ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தெரிஞ்சுதா? Coming to the amniocentesis, a very very important question. Another important question. Some amniotic fluid of the fetus is taken to analyze the fetal cells and dissolved substances. ஓகேவா? எஸ். ஸோ fetal cells பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கும் dissolved substances, அதாவது இங்கே பார்த்தாலே தெரியுது, மதரோட வூம் காமிச்சிருக்கிறாங்க, அதுக்குள்ளார ஃபீட்டஸ் வந்து மிதந்துட்டு இருக்குது. எதுக்குள்ளே மிதந்துட்டு இருக்கும்? ஃபீட்டஸ் வில் பி ஃப்ளோட்டிங் இன் amniotic fluid. அந்த amniotic fluidல ஃபீட்டல் செல்ஸ் அதெல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால அந்த amniotic fluid எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இட் இஸ் யூஸ்ட் டு டெஸ்ட் த presence of genetic disorders. ஓகே, சர்வைவபிலிட்டி ஆஃப் தி ஃபீட்டஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த amniocentesis நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒருவேளை ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குதுன்னா they will be trying to go for லைக் வாட் அபார்ஷனுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வேளை எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னா they will continue the pregnancy. ஒரு சிலவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, இது மூலமாக செக்ஸ் ஆஃப் த சைல்டை கண்டுபிடிக்க வச்சு அது மூலமாக ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திட்டு அவங்க they will go for female feticide அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸோட யாராவது இந்த ஃபீமேல் ஃபெட்டிசைட்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போகணும். ஓகேவா? எஸ். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted the medical termination of pregnancy in the year of 2017 to reduce the illegal abortion and consequent maternal mortality rate and morbidity rate. Okay, according to this act, the pregnancy may be terminated within a first few 12 weeks. First 12 weeks la pannirkanum on the opinion of a registered medical practitioner. First trimester la panna ஒரே ஒரு டாக்டர் சைன் போட்டா போதும். இதே செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பண்ணணும்னு நினைச்சா 2 டாக்டர் சைன் பண்ணும். ஓகே, எஸ். ஸோ 2 டாக்டர் ரெஜிஸ்டர்ட்னா என்னது, கவர்மெண்ட் டாக்டர்ஸாக இருக்கிறது தான் ரெஜிஸ்டர்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதாப்பா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா strictly made lot of rules and regulations in order to prevent like what female feticide especially. Okay, let us go for the next one about the STDs பற்றி பார்க்கலாம். STDSும் ஒரு பெரிய ட்ரெண்டு தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் அது பெரிய ட்ரெண்டில் தான் இருக்குது. கரெக்டா? ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது ட்ரெண்டாக இருந்ததை தாண்டி இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குதுங்கிறதா ஆச்சரியமே. லெட் அஸ் see my dears. So diseases transmitted through sexual intercourse are called as sexually transmitted diseases, right? So sexual intercourse அப்போ அந்த disease causing pathogen transmit ஆகுது. இதே மற்ற டைமில் டச் பண்ணாலாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுறது இல்லை. ஸோ அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஓகே, எஸ் எஸ். ஓகே, ஆமாம் அப்பா, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? எஸ். ஸோ கமிங் டு திஸ் ஒன். ஸோ disease transmitted through the sexual intercourse is called as STDs. We know that. Okay, yes. So STDs, sexually transmitted diseases னு சொல்கிறோம், ஆர் sexually transmitted infections னு சொல்கிறோம், ஆர் venereal disease னு சொன்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஆர் reproductive tract infection அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். ஓகே, venereal diseasesனாலும் என்னது, STDs தான். ஓகே, gonorrhea, syphilis. Very important question. Which among the following are not an STDs? Which among the following are the STDs? அப்படிங்கிறத நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. You're supposed to learn this, memorize these numbers. Okay? Yes. Okay, gonorrhea, syphilis, genital herpes, chlamydiasis, genital warts, trichomoniasis, hepatitis B, HIV, all those are STDs. இதில் இந்த STDsல ஹெச்சில் ஆரம்பிக்கிறவங்க யாரெல்லாம்? ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி, HIV. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா
க்யூரே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த 3மே க்யூர் பண்ண முடியாத ஒரு STDs. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் தடுத்துடலாம், வந்துருச்சுன்னா கொஞ்சம் தடுத்துட முடியும். ஆனால் இந்த 3 மட்டும் க்யூரே பண்ண முடியாது. புரிஞ்சுதா? Let's go for the next one. So இந்த லிஸ்ட் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொத்தம் 8 கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துருக்காங்களா? இதில் யாரெல்லாம் பாக்டீரியானால டிரான்ஸ்போர்ட் ஆகிறது, யாரெல்லாம் வைரஸ்னால வருது, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் நிறைய டைம் எக்ஸாமில் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பட் போர்டு எக்ஸாமில் அவ்வளோ டீப்பாலாம் போக மாட்டாங்க. Let's go for the next one. Hope you all are clear with this one. So இதெல்லாம் non-curable சொல்லிட்டேன். So oral signs of sexually transmitted diseases தான் இங்கே காமிச்சிருக்காங்க. Spotting of warning signs எல்லாம் காமிச்சிருக்காங்க. எஸ். ஸோ ஓரலாக வந்து அன்யூஷுவலாக லீஷன்ஸ் எல்லாம் வருது, ஏதோ ஒரு வந்து பஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே, பெயின்ஃபுல் அல்சர், பிளிஸ்டர்ஸ், அதெல்லாம் அல்சர் வந்தாலே STDs எல்லாம் கிடையாதுப்பா, சரியா? சிஃபில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா பெயின்லெஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது. ஓகே, கொனோரேல வந்து சார் த்ராட் உருவாகிறது. அண்ட் தென் ஓரல் ஹர்ப்ஸ் மாதிரியெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்னதாக வந்து சதையில் முளைக்கிறது இந்த மாதிரி வந்திருக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் லைக் வார்னிங் சைன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது இருந்தாலே வந்து STDsன்னு கிடையாது. நம்ம போய் செக் பண்ணிக்கணும், டாக்டர் கிட்ட போய் நம்ம டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா. ஓகே, எஸ். ஸோ you have to like what, keep your body clean, அதெல்லாம் ஒரு பகையில் இருக்கு. and then coming to the next one, எதுக்காக நர்வஸ் ஆகுறீங்க? ஸோ ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் நீங்கள் ஃபீமேலோட ட்ராக்ல ரிலீஸ் பண்ணாதானேப்பா பிரச்சனை. நீங்கள் தன்னால் ரிலீஸ் ஆகுறதுக்கும் அதனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஓகே, எஸ். ஓகே, ஸோ the danger of symptoms இருக்கிறது ஓகே. இதை தாண்டி there are times where no symptoms at all will be there. நிறைய STDsல சிம்டம்ஸே இருக்காது, திடீர்னு வெடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. Understood my dears? Can we go for the next one? Yes. And then coming to the next one about the other STDsல பாருங்க, hepatitis B, HIV are also transmitted by sharing the needles, not only through the sexual contact and or also by the sharing of needles. Okay, sharing the needles, surgical instruments, அதெல்லாம் மூலமாவும் என்ன ஆகுது, hepatitis, HIV எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகும். நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் கான்டாக்ட். STD HIV இருந்துச்சுனாலே அவங்க லைக் வாட் அன்வான்ட் செக்ஷுவல் கான்டாக்ட்ஸ் வச்சிருந்ததுனால தான் வந்துச்சுன்னா சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ பை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனாலையும் ஃப்ரம் த இன்ஃபெக்டட் மதர் டு த ஃபீட்டஸ். ஸோ எக்ஸப்ட் ஹெப்படைட்டிஸ் B, ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அண்ட் HIV. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, எதெல்லாம் நான் கியூரபிள், ஹெச்சில் ஆரம்பிக்கிறது எல்லாமே நான் கியூரபிள். ஹெச்சில் ஆரம்பிக்கிறது எல்லாமே நான் கியூரபிள். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ கியூரே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டாக்டர் கிட்ட போனீங்கனாலும் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வந்தது தான். ஆட்டோமேட்டிக்காக இல்லைப்பா, பீரியாடிக்காக ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 4 days, எவ்ரி 5 days, எவ்ரி 1 week, எவ்ரி 10 days அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். எஸ், இட்ஸ் a very very important question. இந்த பாயிண்ட் வந்து நிறைய டைம் போர்டு எக்ஸாம், நீட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, which among the following STDs are non-curable அப்படிங்கிறது வந்து நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அதர் தேன் தட் நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்க. பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. பெல்விக் ரீஜனில் பெயின் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஹவ் ஆல்சோ ஷோன் த எக்டோபிக் ப்ரெக்னன்சி. இதுவும் ஒரு பிரச்சனை தான்ப்பா. எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு என்னது? இம்ப்ளான்டேஷன் ஆஃப் தி embryo other than the uterus is what we call it as ectopic pregnancy. usually uterusல இங்கே வந்து தான் implantation நடக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, fallopian tubeலே implant ஆயிடுச்சு. fallopian tube இத்துணூன் இருக்குது, நேரோவாக இருக்கும் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் இம்ப்ளான்ட் ஆனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஃபீட்டஸ்க்கு தேவையான, எம்ப்ரியோக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடைக்காது. கரெக்டாக? ஸோ அப்போது அந்த இடத்துல ரொம்ப பெயின் உருவாகும். இங்கே ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். Got it, my dears? Yes. Coming to the symptoms. Early symptoms என்னன்னு பார்க்கலாம். Itching, fluid discharge, slight pain வரலாம், swelling வரலாம், or
லைக் வாட் நிறைய இடத்துல பெயின் இந்த ஜெனிட்டல் ரீஜன்ஸ் அந்த மாதிரி நடக்கலாம். ஆப்சன்ஸ் ஆர் லெஸ் சிக்னிஃபிகண்ட் ஏர்லி சிம்டம்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டிக்மா டிட்டர் த இன்ஃபெக்டட் பர்சன் டு கன்சல்ட் டாக்டர்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, இப்போ நம்மளோட சாட் பாக்ஸில் ஒரு பையன் சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு மேம், பயமா இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெளியே என்ன எல்லாரும் அசிங்கமாக நினச்சிருவாங்க. எனக்கு ஏதாவது STDs இருந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக ஆகிடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பெயின் இருந்தாலோ இல்லை வந்து சிம்டம்ஸே இருந்தாலும் போய் டாக்டர் கிட்ட செக்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பயம், பயங்கரமா நிறைய சோஷியல் ஸ்டிக்மாஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கவே கூடாது. in order to protect their body they have to go and consult a doctor for sure. Okay, so this leads to the complications such as pelvic inflammatory diseases PID and abortions வரலாம். stillbirths என்னது, ஸோ குழந்தை இறந்து பிறக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டில் பர்த்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்டோபிக் ப்ரெக்னன்சி வரலாம். ஸோ STDsக்கும் எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி நடக்கலாம். ஆர் கேன்சர் ஆஃப் தி கேன்சர் இன் தி ரீப்ரொடக்டிவ் ட்ராக் மே ஆல்சோ பி காஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ். எஸ், ஸோ ஃபீமேல்ஸில் மென்சுரல் சைக்கிள், நம்ம ஒரு பையன் டவுட் கேட்குறாங்க, ஃபீமேல்ஸில் மென்சுரல் சைக்கிள் ஹார்மோன் அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரெகுலராக பீரியாடிக்காக மென்சுரல் சைக்கிள் நடக்குது இல்லையா, அதே மாதிரி தானே இப்போ மேல்ஸோட பாடியிலேயும் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், பீரியாடிக்காக வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே தானே இருக்கும். ஃபீமேல்ஸை விட மேல்ஸில் அதிகமாகவே நடக்கும். அண்டர்ஸ்டுட்? எஸ், ஸோ ஹோப் யூ ஆல் ஆர் ஏபிள் டு ஃபாலோ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? If you got any doubts, let me clarify. We can go for the next topic. Okay, sexually transmitted diseases la paranga prevention la avoid sex contact with the unwanted or unknown or multiple partners is very very important. Unknown partner avங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நமக்கே தெரியாது, அப்படிங்கிறப்ப அவங்க கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்க கூடாது. ஆர் நிறைய பேத்து கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறதும் தப்பு. ஸோ ஆல்வேஸ் யூஸ் condoms during the coitus because condoms are the only contraceptive which will prevent the STDs. So in case of doubt, go to a qualified doctor for the early detection and to have a proper treatment. Okay, all the person are vulnerable to the STDs. adha endha doubtum kadiyadu, endha vayasa irundhalum STDs varadhukana chances irukudhu. So these are very high among the persons at the age of 15 to 24. அந்த வயசுல உங்களுக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Okay, yes, any doubts my dears? Can we go for the next one? ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர காஸ்ட்லியான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்ஃபர்டிலிட்டி இஸ் த காஸ்ட்லியஸ்டான ஒரு விஷயம் இல்லையா. இந்த உலகத்தில் வந்து குழந்தை இல்லைன்னா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறக்க போனால் அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ரைட்டா. லட்சக்கணக்கில் தான், 1000 கிடையாது, லட்சம் தான் இங்கே பேசும். அந்த மாதிரி சம்டைம்ஸ் கோடிக்கே போயிடும் ஃபாரின்லலாம் இல்லையா. ஸோ லெட் us see about what is infertility my dears. It is a sensitive matter also. Okay, yes, so infertilityக்கான definition ரொம்ப important board exam perspectiveல. It is the inability to conceive or to produce the children even after 2 years of unprotected sexual cohabitation. Okay, so condoms அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம இருந்தும் செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்தும் வந்து ஃபீமேல்ஸ்னால வந்து என்ன பண்ணிக்க முடியலையாமா, ப்ரெக்னன்சி வந்து அச்சீவ் பண்ண முடியல, ஆர் லைக் வாட் இம்ப்ளான்டேஷன் கரெக்டாக நடக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ஃபர்டிலிட்டி ஃபார் 2 இயர்ஸ்க்கு. இட்ஸ் நாட் 1 or 2 monthsக்கு வந்து நடக்கலை அப்படின்னாலாம் தப்பு கிடையாது, பிரச்சனை இல்லை. 2 இயர்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக இஃப் தே ஆர் பிளானிங் ஃபார் அ பேபி அண்ட் இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் கன்சீவ்டு அப்படின்னா தான் அதை வந்து இன்ஃபர்டிலிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணணும். 1 வருஷத்துலையோ 6 மாதத்துலையோலாம் வந்து என்னாகல இம்ப்ளான்டேஷன் நடக்கலைனாலாம் வந்து நம்ம லைக் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஃபினேஷன். ஃபீட்டிசைடு அப்படின்னா இந்த ஃபீட்டஸை லைக் வாட், ஃபீட்டஸ்னா என்னப்பா, மதரோட வூம்குள்ளே டெவலப் ஆகிட்டு இருக்கிற அந்த பேபி தான் ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஃபீட்டஸ்னா அதை கொள்றது பேர் ஃபீட்டிசைட்ப்பா. ஓகே, புரிஞ்சுதா? எஸ், ஸோ தோஸ் ஆர் ஆஸ்கிங் த டவுட் இன் த சாட் பாக்ஸ். So coming back to this topic, the reason for this may be physical இருக்கலாம், congenital இருக்கலாம். ஓகே, எதுவாக வேணாலும் இருக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து அவங்களோட பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் கரெக்டாக இல்லாமல் ஏதாவது ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். அவர் கன்ஜெனிட்டலாக அவங்க அவங்களோட ஃபேமிலியாகவே லேட்டாக தான் குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அண்ட் டிசீசஸ் ஏதாவது வந்திருக்கலாம், ட்ரக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு வேளை அவங்களோட பாடியில் எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்காமல் இருக்கலாம், ஃபிசியாலஜிக்கலாகவே அவங்களுக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்தால் தான் என்னது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்னால இன்ஃபர்டிலிட்டி வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், தீஸ் டிசார்டர்ஸ் கேன் பி ட்ரீட்டட் இன் த இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் யூசிங் வாட்? ஆர்ட்.
அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, இது எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணிக்க முடியும். Got it? ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். நமக்கு தான் எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் மெத்தட் ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காங்களே, என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு சரி செஞ்சுக்க முடியும். பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் தி மாடர்ன் சொசைட்டி இல்லையா? மாடர்னாக நிறையா எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்தையும் சுலபமாக பண்ணுறதுக்கு ஏஐலேருந்து எல்லாமே வந்துருச்சு. எஸ், லெட் அஸ் கோ ஹெட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் மை டியர்ஸ். Yes, assisted reproductive technologies தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். So technology is used to correct the infertility problems. Yes, so let us see about that. என்னென்ன technologies யூஸ் பண்ணுறாங்க நம்மளோட சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Yes, the first one, in vitro fertilization. Yes, so let us see. Okay, so IVF ரொம்ப famous, right? So in vitro fertilization, test tube baby programs இருக்கலாம், or gamete intrafallopian transfer பண்ணலாம், or intracytoplasmic sperm injection, artificial insemination, or கடைசிக்கு நம்ம சாரகேசிக்காவது போய்க்கலாம். இந்த மாதிரி நிறையா விதமான அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ் நேச்சுரலாக யாருனால வந்து லைக் ப்ரெக்னென்ட் ஆக முடியலையோ அவங்களுக்காகவே நம்மளோட டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி உருவாக்குனது தான்ப்பா இந்த ஆர்ட் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜிஸ். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் ஆர்ட் it has become so simple to treat lot of infertility related problems ipalla, right? Yes, so contraceptives doubt கேட்டுட்டு இருக்காங்க chat boxல. மேம் contraceptive methods இருக்கிறதுனால fertilization தடுத்துடலாம்ல மேம், அப்புறம் எதுக்காக மேம் MTP எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஸோ நிறைய டைம் contraception யூஸ் பண்ணாமல் கேஷுவலாக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால ஆர் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்ப்பா? ப்ரெக்னன்சி வரதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ தோஸ் கேன் பி த ரீசன். புரிஞ்சுதா? Let us go for the next one, everyone. Yes, already. Let us learn about each and every art technologies in detail. ரெடியாக இருக்கீங்களா? இதிலிருந்தும் நிறைய டைம் எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இது. Let us go and see further. எஸ், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இன்விட்ரோ அப்படின்னாலே பயாலஜியில் என்ன அர்த்தம்ப்பா? அவுட் சைட் த பாடி, அவுட் சைட் தி பாடி ஆஃப் அ ஃபீமேல். இங்கே got it? So what is the meaning of in vitro? Outside the body of the female is what we call it as in vitro fertilization. So அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெர்மை தனியாக எடுக்கிறாங்க, ஓம தனியாக எடுக்கிறாங்க, ரெண்டையும் பாடிக்கு வெளியே கொண்டு வந்து டெஸ்ட் டியூப்குள்ளே வச்சு ரெண்டையும் மீட் பண்ண வச்சு ஃபர்டிலைசேஷன் பண்ண வைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ், ஸோ டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம்ஸ். எஸ், இன் திஸ் மெத்தட் ova from the wife or the donor and the sperm from the husband ஆர் த டோனர். ஓகே, ஸோ ஃபீமேல் கிட்ட இருந்து யாருக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு இருக்கோ அவங்களோட ஓவம், அவங்களோட ஸ்பெர்ம், அவங்களோட பார்ட்னரோட ஸ்பெர்மாக இருக்கலாம், இல்லை அவங்க பார்ட்னர் கிட்ட ஒழுங்காக ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா டோனர் கிட்ட ஸ்பெர்ம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் ஒய்ஃப் கிட்ட ஒழுங்காக ஓவம் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா டோனர் கிட்ட இருந்து ஓவம் வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, 2 டோனர் கிட்ட இருந்து எடுத்திருக்காங்களா? ஸோ எக்கு எடுத்திருக்காங்க, டெஸ்ட் ஒரு பெட்ரி டிஷ்ஷில் போட்டிருக்காங்க, ஸ்பெர்மையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் பாடிக்கு வெளியே மீட் பண்ண வைக்கிறாங்க, ஃபர்டிலைசேஷன் நடக்குது, ஜைகோட் வருது, ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோஸ் உருவாயிடுச்சு, எம்ப்ரியோஸ்லேருந்து என்ன ஆகுதுப்பா? ப்ராப்பராக எம்ப்ரியோ டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து யூட்ரஸில் கொண்டு வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, புரிஞ்சுதாப்பா? எஸ், அண்டர்ஸ்டாண்ட். தோஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் கிவ் மீ சம் தம்ஸ் அப். தோஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் கிவ் மீ சம் தம்ஸ் அப். காட் இட் கிளியர்? எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So watching, I need to give some like what reply. I need to get some reply. Sorry. Yes. So yes, this is the last topic. Just 10 minutes la நம்ம class முடிச்சிடுவோம். Okay, புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருந்தா கேக்குறீங்களா? Yes. So types of embryo transfer பத்தி பார்க்கலாம். Zygote intrafallopian transfer or intrauterine transfer னு இதுல எது வேணாலும் நடக்கலாம். Coming to the first one about the zygote intrafallopian transfer அப்படிங்கறத பத்திலாம் பார்க்கலாம். Yes. ஸோ எம்ப்ரியோ தூக்கிட்டு போய் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? எங்கே கொண்டு போய் போட முடியும்? எம்ப்ரியோ ஃபெலோப்பியன் டியூப்ல வைக்க முடியாது. கரெக்டா? இஃப் எம்ப்ரியோ இஸ் தேர், எம்ப்ரியோ கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு த யூட்ரஸ் ஒன்லி. இஃப் ஜைகோட் இஸ் தேர், ஜைகோட் கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு த ஃபெலோப்பியன் டியூப். ரைட்டா? ஸோ அதை வச்சு 2 வகையாக பிரிச்சுருவாங்க, ZIFT அண்ட் IUTன்னு பிரிக்கிறாங்க. ஸோ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரில் தான் என்னது? ஆர்ட்டில் ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் IVF. அந்த IVFல
இது ரெண்டுல எது வேணாலும் பண்ணுவாங்க. ZIFT பண்ணுவாங்க இல்லைனா IUT பண்ணுவாங்க. ZIFT எப்போ பண்ணுவாங்க? ஜைகோட்டாவே இருக்குது, ஜைகோட் வந்து ஒரே ஒரு தடவை தான் டிவைட் ஆகி 2 செல்லு தான் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? ஃபெலோப்பியன் டியூப்ல வைப்பாங்க. ஓகே, இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இதே இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர், யூட்ரஸ்ல கொண்டு போய் வச்சா ஜைகோட்டா இருக்காது, அது எம்ப்ரியோவா இருந்ததுன்னா தான் யூட்ரஸ்ல வைக்க முடியும். கரெக்டா? ஸோ எம்ப்ரியோவா இருந்தா யூட்ரஸ். Okay, if it is an embryo, they will be keeping it in the uterus. புரிஞ்சுதாப்பா? Yes, it's a very very important technique. Okay, embryo ஆயிடுச்சுன்னா யூட்ரஸ்ல கொண்டு போய் வைப்பாங்க. Okay, let me use other colors maybe. Yes, so embryoவா இருந்துச்சுன்னா, so embryoவா இருந்ததுன்னா யூட்ரஸ்ல தான் வைக்க முடியும். Got it? Yes, and then coming to the next one. So in vitro fertilization, அதாவது test tube baby programல எஸ் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர்ல தான் அந்த ZIFT அண்ட் IUT பார்க்க போறோம். எப்போ வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைகோட்டாவோ இல்ல early embryonic stages, அதாவது 8 blastomeres வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மளால எங்க வைக்க முடியும்? ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சிடலாம். நோ ப்ராப்ளம். ஸ்லோவா ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய சீலியாஸ் தள்ளி விட்டு யூட்ரஸ்க்கு வந்துடும் அந்த பால். ஓகே, எஸ். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், அதை தான் பார்க்க போறோம். ZIFT அண்ட் JIFT-க்கான வித்தியாசங்கள் தான் பார்க்க போறோம். ஓகே, அண்ட் தென் இன்ட்ராயூட்ரைன் டிரான்ஸ்ஃபர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை 8 பிளாஸ்டோமியர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஓகே, அதாவது 16 or 32 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ்ல இருக்குது, மொரூலா ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஃபெலோப்பியன் டியூப்ல வைக்க முடியாது. ரைட்? தே ஹாவ் டு பி டேக்கன் டு தி யூட்ரஸ் only. Okay, so transfer of embryos more than 8 blastomeres into the uterus. Okay, yes, embryo formed by the in vivo fertilization, that is inside the female, is also used for such transfer to assist those females who cannot be conceived. So fertilization நடந்துருச்சு, ஒரு ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா fertilization அழகாக நடந்துருச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களால ஃபர்தராக ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணிக்க முடியல. ஓகே, ஸோ அவங்களால வந்து என்ன பண்ணிக்க முடியாது, ரொம்ப நாளைக்கு வந்து அந்த குழந்தைய பேர் பண்ணி இருக்க முடியாது, ஃபீட்டஸை பேர் பண்ணி இருக்க முடியல, அவங்க பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, இம்ப்ளான்டேஷன் ஒழுங்காக நடக்கல, ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு. ஓகே, அவங்களோட பாடிக்குள்ளாரே ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு, ஆனால் இம்ப்ளான்டேஷன் நடக்க மாட்டேங்குது. ஸோ இம்ப்ளான்டேஷன் நடக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாமா, ஃபீமேலோட பாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாரகேட் மதரோட பாடிக்குள்ளே வச்சுடுவாங்க, மதரோட யூட்ரஸ்குள்ளே வச்சுடுவாங்க. புரிஞ்சுதாப்பா? எஸ், எனி டவுட்ஸ்? Understood everyone? It's a very very important task to be noted, everyone. Yes. So for the females who cannot be conceived, so in vivo fertilization நடக்குது, ஓவம் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனா யூட்ரஸ் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாமா, இந்த IUT பண்ணி வேற சாரகேட் மதரோட யூட்ரஸ்ல வச்சிருவாங்க. புரிஞ்சுதா? வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கமிங் டு ZIFT முடிஞ்சாச்சு. ZIFTலாம் ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ GIFT பார்க்க போகிறோம், கேமிட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கேமிட் தான் தூக்கிட்டு வந்து வைக்க போகிறோம் இல்லையா? பேர்லேயே இருக்குது, அது ஜைகோட் தூக்கிட்டு வந்து வைக்கிறோம். இங்கே பேர்லேயே இருக்கு, கேமிட் தான் தூக்கிட்டு வர்றோம். ஸோ யூ கேன் லுக் இன் டு திஸ் ஒன், கேமிட் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. எஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு பி நோட்டட். ஸோ கேமிட் தான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சு ஃபெலோப்பியன் டியூப்ல டைரக்டாக கேமிட்டை கொண்டு வந்து விட்டுடுறாங்க. ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து அது என்ன ஆகும், மூவ் ஆகி ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா ஃபர்டிலைசேஷன் அந்த இடத்துலயே பண்ணி இட் வில் பி டிரான்ஸ்போர்ட்டட். ரைட்? ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் ஃப்ரம் தி டோனர் இன் டு தி ஃபெலோப்பியன் டியூப் ஆஃப் another female who cannot produce ஓவமாக இருக்கலாம், பட் அவங்களோட யூட்ரஸ் வந்து என்னவா இருக்கலாம், சூப்பராக இருக்கும், பட் ஓவரியில் இது என்ன ஆகாது, ஓவம் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இது எப்போ பண்ணுவாங்களாமா, ஓவரி வீக்கு, ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணல ஓவம், ஆனால் யூட்ரஸ் சூப்பராக இருக்கு. ஓகேவா? எஸ், யூட்ரஸ் சூப்பராக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்களால தான் ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, பட் ஆனால் அவங்களால ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும். ஓகே, அப்படிங்கிறப்போ ஸ்பெர்ம் ஓவம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டு டைரெக்டாக அவங்களோட பாடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களால இம்ப்ளான்டேஷன் எல்லாம் பண்ணிக்க முடியும். பட் கேன் ப்ரொவைட் எ சூட்டபிள் என்வாயன்மெண்ட் ஃபார் ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த GIFT பண்ணுறாங்க. ஸோ எப்பப்போ எந்த கண்டிஷனில் GIFT பண்ணுவாங்க, ஸோ ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அந்த ஃபீமேல்னால அப்படிங்கிறப்போ வெளியிருந்து வேற யார்கிட்ட டோனர் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன் விச் சினாரியோ, இன் விச் கண்டிஷன் GIFT is being performed அப்படிங்கிறது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின்.
அண்டர்ஸ்டுட் மை டியர்ஸ்? ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக், நம்ம கிளாஸுக்கு ஏதாவது ஒரு கேட்குமா? யாரெல்லாம் இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. 6 பேர் வாட்ச் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் இன்ஜெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் இன்ஜெக்ஷன் அப்படியே என்னது? ஓவம் இருக்குது, ஓவம்குள்ளேயே கொண்டு போய் ஸ்பெர்மை இன்ஜெக்ஷனாகவே தள்ளிடுறோம். ஓகே, ஸோ ஒருவேளை ஸ்பெர்ம்னால ஒழுங்காக ஸ்விம் பண்ணி போய் ரீச் பண்ண முடியல, அந்த மாதிரி எந்த கண்டிஷனுங்கிறத நம்ம பார்த்துடலாம். லெபார்டரி ப்ரொசீஜர் இன் விச் த சிங்கிள் பர்சன் single sperm is injected. Okay, so இங்க என்ன பண்றாங்களாமா? ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் எடுத்து ஊசியில எடுத்து டைரக்டா ஓவம் கிட்டயே கொண்டு போய் விடுறாங்க. தெரியுதா? ஓவம்க்கு உள்ளேயே கொண்டு போய் விட்டுறாங்க. ஓகே, எஸ், ஸோ மேல் பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் எடுத்து, மேம் ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் எப்படி மேம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா, லேபில் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. லேபில் தான் என்ன பண்ணுவாங்க? ஸ்பெர்ம் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் அந்த இன்ஜெக்ஷன் வழியே எடுத்து லேபரட்டரியில் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரை நம்மளால பண்ண முடியும். Got it? Yes, it is injected directly into the egg. Okay, egg na enadhu? Ovum da solranga. After fertilization, the embryo is implanted into the female's uterus. So ஏதோ ஒரு விஷயத்தினால மேபி அந்த மேல் பார்ட்னர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒழுங்காக மொட்டிலிட்டி பண்ணாமல் இருக்கலாம். அது மாதிரி எந்த ரீசனாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சினாரியோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். ஒரே ஒரு ஸ்பெர்மை தான் எடுத்து என்ன பண்ணுறோம்? ஓவம்க்கு உள்ளாரையே கொண்டு போய் விட்டுறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபர்டிலைசேஷன் நடந்துடும். கரெக்டா? எஸ், ஸோ ஃபர்டிலைசேஷன் ரேட் இஸ் 100%ங்கிற அளவுக்கு போயிடுவீங்க. கரெக்டாப்பா? எஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இது வந்து டெஸ்ட் டியூப்ல வச்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட்டில் தான், லெபார்டரி கண்டிஷன் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து யாரோட யூட்ரஸில் வைக்கணுமோ அவங்களோட யூட்ரஸில் வச்சுடுவாங்க. நெக்ஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஆர்டிஃபிஷியலாக இன்செமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரலாக இன்செமினேஷன் நடக்கலை ஒழுங்கா. எஸ், semen collected from the husband. Okay, the semen collected from the husband or the donor is artificially introduced into the vagina and the uterus of the female. Okay, so இங்கே என்ன ஆயிடுச்சு? மேல்னால ஒழுங்கா ejaculate பண்ண முடியல. எஸ்பெஷலி இந்த ஏஐ டெக்னிக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் எப்போ பண்ணுவாங்க? அந்த இன்செமினேஷன்னாலே மேல் ரிலேட்டடான ஒரு வார்த்தை. கரெக்டா? ஸோ மேல்னால ஒழுங்காக எஜாக்குலேட் பண்ண முடியல, கரெக்டான கவுண்ட்டில் கரெக்டாக ஸ்பெர்ம்ஸ் வரல அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனே பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் மேலுக்கும் பிரச்சனை இருக்கலாம், ஃபீமேலுக்கும் பிரச்சனை இருக்கலாம். ஸோ மேலுக்கு பிரச்சனை இருந்தால் பண்ணுறது தான் இந்த என்னது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. Okay, or a technique. Okay, so semen collected from the husband or a donor is artificially introduced into the vagina and or uterus of the female. Yes, artificial insemination into the uterus is known as intrauterine insemination nu solluvaanga. Directa anga kondu poi vittattamna enadhu? Artificial insemination into the uterus is known as intrauterine insemination. புரிஞ்சுதா? அப்ப ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Got it? ஸோ மேபி எரெக்ஷன், ஸோ பெனிஸ் எரெக்ஷன் எல்லாம் கரெக்டாக நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்காக என்ன பண்ண முடியாது? எஜாக்குலேஷன் ஒழுங்காக பண்ணியிருக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் தே வில் பி கோயிங் ஃபார் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் ஸோ மேல்ஸில் தான் பிரச்சனை, மேலில் தான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ திஸ் டெக்னிக் is useful for the male partners having inability to inseminate. Okay, இங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க மேல் பார்ட்னர்ஸ் தான் என்னது unable to do the insemination properly because of low sperm count இருக்கலாம், இல்லை மேபி எரெக்ஷனில் பிரச்சனை இருக்கலாம், அந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். Got it பசங்களா? எஸ், ஸோ ஏஐ மட்டும்தான் மேல்ஸில் பிரச்சனைக்காக, மற்றதெல்லாம் வந்து ஃபீமேல்ஸில் ப்ராப்ளம் மாதிரி தான். ஓகே, மேபி ஃபீமேல்ஸ்லாங்கிறது 100% ஃபீமேல்ஸ்னால தான் சொல்லிட முடியாது அதுவும். ஓகே, கம்மிங் டு த சாரகசி. ஸோ சாரகேட் மதர் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியர். ஏன்னா டாலி அப்படிங்கிற ஷீப் பற்றி நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. எஸ், சாரகேட் மதர்னு என்னது? வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் அ வுமன் ஆர் சாரகேட் மதர் பியர்ஸ் அ சைல்டு ஃபார் அ கப்புள் unable to produce children. Okay, because the wife is infertile or unable to carry அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. ஓகே, எஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஓவம்லாம் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் ஸ்பெர்ம் எல்லாம் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களோட யூட்ரஸ் வீக்காக இருக்கிறதுனால அவங்களால பேர் பண்ணிக்க முடியல அப்படின்னா தே கேன் கோ ஃபார் சாரகசி.
ஓகே, நிறைய பேர் வந்து இதை பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய ஹெல்தி ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்து சாரகேட் மதராக வந்து அவங்களோட லைஃபே வந்து சாரகேட் மதராக தான் இருப்பாங்க. நிறைய குழந்தைங்கள வந்து பெற்று கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. சாரகேஷன் ஆர் சாரகேட் இஸ் impregnated through the artificial insemination or implantation of the embryo produced by IVF. So surrogate mother அப்படிங்கிறப்போ கண்டிப்பா IVF தான் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஏன்னா இங்க பாருங்க, so sperm is from this person. Okay, so okay, so இது ரெண்டும் என்ன இருக்கும்? ஸோ இந்த ஜைகோட் தான் இந்த ஃபீமேலுக்கு கொடுத்துருப்பாங்க. எஸ், புரிஞ்சுதாப்பா? எஸ், இவங்க ரெண்டு பேர்த்தோட கேமெட்ஸ் தான் ஜைகோட் ஆயிருக்கு. அதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, சின்ஸ் ஹர் யூட்ரஸ் இஸ் நாட் லைக் வாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி, நாட் ஏபிள் டு பேர் த சைல்டு அப்படிங்கிறதுனால, நாட் ஏபிள் டு பேர் த ஃபீட்டஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சாரகேட் மதருக்கு போகிறாங்க. ஸோ அதுவும் தப்பு இல்லை இல்லையா? ஸோ அவங்களோட ஜீன், இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜீன் தான் வரும் இல்லையா? அந்த குழந்தைக்கு இவங்க என்னதான் இவங்க பேர் பண்ணி குழந்தைய 9 மாதம் சுமந்தாலும் ஜீன் வந்து இவங்களோட ஜீன் தான் இருக்கும். இவங்க ஃபேமிலி ஜீன், இவங்கள மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், அம்மா அப்பா மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான் இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ ரீசெண்டாக நிறையா செலிபிரிட்டிஸ் எல்லாம் சாரகேட் மதர் பார்ப்பாங்க. பிரியங்கா சோப்ரா, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் பிரியங்கா சோப்ரா அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ் கான் ஃபார் லாட் ஆஃப் சாரகசிஸ். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக் ப்ரிசர்விங், சாரகசி எல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஜுஜுப்பியான ஒரு மேட்டராக போச்சு. Coming to the next one. So problems with respect to art என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது மேம்? இதனால ஜாலியாக பண்ணிட்டு போயிடலாம்ல? பண்ணலாம், பட் காசு நிறையா இருந்தால் பண்ணிடலாம் இல்லையா? எஸ், ஸோ இட் ரெக்வயர்ஸ் ஹை ப்ரெசிஷன் ஹேண்ட்லிங். அப்படின்னா என்னது? யார் நினச்சாலும் நீ எல்லாம் வீட்டிலேயே உட்காந்து ஐவிஎஃப்லாம் பண்ணிட முடியாது. கரெக்டா? ஸோ இதுக்கு பயங்கரமான ஒரு எக்யூப்டு மெஷினரிஸ் வேணும், டூல்ஸ் வேணும், பயங்கரமான டூல்ஸ் வேணும். ஓகே, ஹை ப்ரெசிஷன் ஹேண்ட்லிங் பை ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்ற பயங்கரமான பெரிய பெரிய காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பெர்ம் கண்ணிலே பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் இன்ஜெக்ஷனில் எடுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு அக்யூரேட்டான ஒரு விஷயமா இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. கரெக்டாக? தேர்ஃபோர் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி இன் வெரி ஃபியூ சென்டர்ஸ். ஸோ எமோஷனல், ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல்சோ தேர். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஸோ எங்களோட குழந்தை வேற ஒருத்தவங்களோட யூட்ரஸில் வளர்றதா, எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படிம்பாங்க. ஸோ ஒரு வேளை அவங்களோட ஃபேமிலியில் மேலுக்கு தான் பிரச்சனை அப்படின்னா வேற ஒருத்தவங்களோட ஸ்பெர்ம்லேருந்து ஒரு குழந்தை வரதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ரிலீஜியஸாகவும் எமோஷ்னலாகவும் நிறைய பேர் வந்து ஆர்ட்டை இன்னும் நிறைய பேர் ஏற்றுக்காதவங்களும் இருக்காங்க. ஓகே, இட்ஸ் ஆல் லைக் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போலாம் ரொம்ப ட்ரெண்டியாக எல்லாருமே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்ப்பா இவ்வளோ காசு பேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நிறைய பேர் காசெல்லாம் இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து சக்ஸஸே நடக்காது. நிறைய டைம் ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க, சக்ஸஸ் ரேட்டே அவங்களுக்கு மேபி கரெக்டாக நடக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே, எஸ், ஸோ அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, அடாப்ஷனுக்கு போகிறது ஈஸிப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ லீகல் அடாப்ஷன் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ் ஃபார் கப்புள் லுக்கிங் ஃபார் பேரண்ட்ஹுட். ஸோ இப்போ நிறைய பேர் அடாப்ட் பண்ணுறாங்க. நம்மளோட சுஸ்மிதா சென் இருக்காங்க இல்லையா, நம்மளோட பாலிவுட் ஸ்டார், லைக் மிஸ் யூனிவர்ஸாக இருந்த சுஸ்மிதா சென், ஷி அடாப்டட் 2 girl child when she was 24 years old only she adapted. ஸோ அவங்களுக்கு 24 வயசு இருக்கும்போதே அவங்க வந்து குழந்தைங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எஸ், அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்களன்னு கவலைப்படுறதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். நிறைய குழந்தைங்க அடாப்ட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போலாம் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அடாப்ட் ஆகிறதுக்கே குழந்தைங்க இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் விச் கேன் பி ஆஸ்ட் இன் த எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் கொஸ்டின், போர்டு எக்ஸாமில் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். சப்ஜெக்டிவ் ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன். 2 அப்ஜெக்டிவ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் போடுற கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரியும், லைக் பழைய புக் பேங்க்லேருந்து, லைக் வாட் புக் பேக் கிடையாது, பேங்க்லேருந்து, கொஸ்டின் பேங்க்லேருந்து ரிப்பீட்டட்லி ஆஸ்க் கொஸ்டின்லேருந்து எடுத்து தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் ஆம்னியோசென்டசிஸ் நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து அந்த ஃபீட்டஸ்க்கு ஏதாவது ஜெனட்டிக் அப்நார்மலிட்டி இருக்கான்னுலாம் செக் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறது அந்த ஆம்னியோசென்டசிஸ். அதை வந்து இந்தியாவில் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது ஏங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுவாங்கன்னு பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, why is copperty considered a good contraceptive device? Okay, yes, to space the children. Okay, yes,
ஏன்னா காப்பர் டீ இஸ் ரிவர்சபிள். கரெக்டா? காப்பர் டீ இஸ் ரிவர்சபிள் அண்ட் 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அதை வந்து ஒரு தடவை இன்ஜெக்ட் பண்ணிட்டா அது அப்படியே இருக்கும். கரெக்டாப்பா? எஸ். ஸோ மெயினான ஒரு விஷயம் ரிவர்சபிள் அண்ட் சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கான்ட்ரசெப்டிவ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஒய்ன்னு கேட்டால் அதுக்கான ரீசன்ஸ் எழுதணும். டிஸ்கிரைப் த லாக்டேஷனல் அமெனோரியா மெத்தட் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்டேஷன் பண்ணும்போது இன்டென்ஸ் லாக்டேஷன் என்னதுப்பா? First 6 months. After the delivery of the child. என்னாகும்? menstrual cycle கரெக்டாக நடக்காது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது menstrual cycle கரெக்டாக நடக்காது. அதனால லாக்டேஷனல் அமோனேரியா கேன் பி யூஸ்ட் அஸ் அ பர்த் கண்ட்ரோல். பட் சக்ஸஸ் ரேட் வந்து என்னது? ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகம். ரைட்டா? எஸ். ஸோ இட் இஸ் நாட் அன் எஃபெக்டிவ் கான்ட்ரசெப்டிவ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களோட ஸ்கூல்லேயே பார்க்கலாம். ஸோ 4th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, அவங்களோட அண்ணாவோ அக்காவோ 5th படிப்பாங்க. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? கரெக்டாக 1 இயர் அவங்க பிறந்து 1 இயர்லேயும் அவங்களோட தங்கச்சி பிறந்துருச்சு, தம்பி பிறந்துருச்சு அப்படின்னு என்னது? லாக்டேஷனல் அமோனேரியா கரெக்டாக ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். மதர் வாஸ் ஏபிள் டு பிகம் பிரெக்னென்ட். ரைட்டா இல்லையா? எஸ். ஸோ லாக்டேஷனல் அமோனேரியா இட்ஸ் அ நேச்சுரல் மெத்தட். ரைட்டா? இட்ஸ் அ so natural method and more than that என்னது? reversibility எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஓகே, பட் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். ஓகே, இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுங்க. எல்லாத்தையும் எல்லா கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸோட side effects அதெல்லாமே ஒரு தடவை go through பண்ணுங்க. That's it. So if you got any doubts, let me clarify, my dears. So those who are watching, if you all loved the session, please give me some response, everyone. So that's it, my dears. நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சிருந்தோம்? We just started with the reproductive health ஓட introduction படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து contraceptive methods, population explosion பத்தி பார்த்திருந்தோம். And then we have learnt about the contraceptive methods. And then finally we did talk about the art techniques also. Correct? Those who are there in the class, can I get some thumbs up? Those who are listening, can I get some thumbs up? Yes. Nobody is sending any messages. Okay. Yes. So கடைசியா art techniques எல்லாம் பார்த்திருந்தோம். art ரிலேட்டடா நிறைய டைம் क्वेश्चन வரும். லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க. So ZIFT எப்ப பண்ண முடியும், GIFT எல்லாம் எப்ப பண்ண முடியும், லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா you will definitely get the answer. Okay? It's very simple. So let's meet in the next class with another topic. Okay? இன்னைக்கு டாபிக்ல இந்த questions எல்லாம் நீங்க நல்லா கரெக்ட்டா go through பண்ணிட்டு வாங்க. இந்த questions எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான question. Okay? So thumbs up. Can I get some thumbs up in the chat box? Those who are watching the class. Come on. All right. Thank you all. We'll meet in the next class, that is in the next week, with another topic. Okay? Bye everyone. Hey, class முடிஞ்சுடா.